ஆண்டவருடைய மேலான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இரண்டாவது நாள் சபை 162வது நன்றி அறிவிப்பின் நாளை முன்னிட்டு ஒழுங்கு செய்திருக்கிற இந்த நற்செய்தி கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்களை மறுபடியும் நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தந்த அருமையான கால சூழ்நிலைகளுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நிச்சயமா எனக்கு தெரியும், அநேகர் தங்களுடைய தேர்வுகளை எழுதுகிற ஒரு மாதம் இது. பிப்ரவரி மாதம் என்றாலே தேர்வுகளுக்கு ஆயத்தப்படுத்துகிற மாதம். அதிலும் சிலர் கடைசி நேரத்தில் தான் படிக்கக்கூடிய கிருபை பெற்றவர்கள். ஆகவே அவர்களை தயார்படுத்துவதற்கு பெற்றோர்களும் முயற்சி செய்கிற ஒரு நேரம். ஆனால் இவைகளின் மத்தியிலையும் நீங்கள் வசனத்தை கேட்க வந்திருப்பதற்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் நேற்றைய தினத்திலே உங்களோடு கூட சொன்னதினுடைய ஒரு பகுதியை ஞாபகப்படுத்தி இந்த இரண்டாவது நாளினுடைய செய்திக்குள்ளும் உங்களை கொண்டு செல்ல விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து சிலுவையிலே மரித்ததனுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம் ரட்சிக்கப்படுவது. அது உண்மைதான். நாம் பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மறுபடியும் மாற வேண்டும் என்பதனுடைய தொடக்கம் அந்த ரட்சிப்பு. ஆனால் அந்த ரட்சிப்போடு கூட மாத்திரம் கிறிஸ்துவினுடைய சிலுவையின் அந்த முக்கியத்துவம் அல்லது நோக்கம் அது முடிவடைந்து விடுவதில்லை. நீங்கள் வாசித்து பார்த்தால் ஆச்சரியமாய் இருக்கும். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை நமக்கு மிகுந்த மேன்மையை, அதாவது இயேசுவை போல நாமும் மாறுவதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திலே சிலுவையிலே மரித்தார். அல்லேலூயா. இது தெரிந்த உண்மையா இருக்கலாம். பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க பாப்போம். இயேசுவை போல நீங்க மாறுவதற்குத்தான் இயேசு சிலுவையிலே மரித்தார். நீங்க உடனே சொல்வீங்க, இதெல்லாம் சண்டே ஸ்கூல்ல நாங்கள் சொல்லி கொடுக்கிறது, இதை வைத்து எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறீர்களா என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வரலாம். இப்ப அடுத்த கேள்வியை கேளுங்க பாப்போம். இயேசுவை போல மாறி இருக்கீங்களா? இயேசுவை போல மாற வேண்டும், அது எனக்கு தெரியும். ஆனால் இயேசுவை போல மாறி இருக்கிறேனா என்று சொன்னால் தலையை சொரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை அதுதான் நமக்கு இருக்கும். நேரடியாய் அதற்கு யாரும் பதில் சொல்ல மாட்டார்கள். நான் எப்படி சொல்வது? ஏனென்றால் நமக்கே தெரியும் நாம் இன்னும் மாறவில்லை. அதற்காகத்தான் ஆண்டவர் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி சிலுவையிலே இயேசு மரித்ததனுடைய மிக முக்கியமான நோக்கம், கலாத்தியருக்கு எழுதின அந்த நிருபத்தினுடைய 3வது அதிகாரம். நான் நேற்றைய தினத்திலே இவைகளெல்லாம் நான் சொல்ல முடியவில்லை. ஆகவே அவைகளை சேர்த்து சொல்லி இன்றைய செய்திக்கு நான் வேகமாக எடுத்து செல்ல விரும்புகிறேன். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம், அதிலே நானே வாசிக்கிறேன். 13-14 வசனம். சிலுவையை தியானிக்கிற இந்த லெந்து நாட்களிலே நாம் இதை மறக்க கூடாது, நாம் இதை மறைக்கவும் கூடாது. சிலுவையின் முக்கியமான நோக்கத்தை இயேசு சொல்லும் பொழுது சொன்னார், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அல்லேலூயா. இது நமக்கு நன்றாய் தெரியும். கிறிஸ்துவின் சிலுவை எனக்குள் வந்துவிட்டால் அதற்கு பிறகு சாபம் என்கிற பேச்சுக்கே இடமில்லை. நான் ஏன் இதை அழுத்தி சொல்லுகிறேன்? ஒருவேளை இன்னும் சிலர் நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு என்னுடைய சாபம் நீங்குவதற்கு விசேஷ ஜெபம் அவசியம் என்று யோசிக்கிறோம். இல்லை, அது கன்னியாகுமரியிலே அதிகம் உண்டு. அதனால் நான் தைரியமாய் சொல்ல விரும்புகிறேன், இயேசுவின் சிலுவை எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே வருகிறதோ அது சாபத்தை நீக்குகிறது. அல்லேலூயா. முழுவதுமாய் நீக்குகிறது. அது பாதி வேலையை செய்வதை போல அல்ல. ஆனால் வசனம் அங்கே முடியவில்லை. அடுத்த வசனம் தான் அதற்கு சொல்லுகிறது, அப்படி சாபம் நீக்கப்பட்டவன் எப்படி இருப்பான்? ஏன் இயேசு சிலுவையிலே மரிக்க வேண்டும்? 14வது வசனம். 13வது வசனம் ஒரு காரியத்தை சொன்னாலும் 14வது வசனம் அதனுடைய முழு அமைப்பையும் சேர்த்து சொல்லுகிறது. ஆபிரகாமிற்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புற ஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினால் பெரும்படியாகவும்
இப்படி ஆயிற்று. எப்படி ஆயிற்று? இயேசுவை இந்த பூமிக்கு கொண்டு வந்தது, இயேசுவை மனிதனாய் மாற வைத்தது, இயேசுவை சிலுவையிலே அறைய வைத்தது. அப்படி என்றால் இதற்கு காரணம் என்ன? சாபம் பாவம் நீங்கின வாழ்க்கை மட்டுமல்ல, ஆபிரகாமிற்கு உண்டான ஆசீர்வாதம் எனக்கும் வர வேண்டும். அது இரண்டாவது முக்கியமான ஒரு படி. மூன்றாவது படி, ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நான் பெற வேண்டும். அதனால்தான் நான் நேற்றைய தினத்திலே சொன்னேன், பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த மனிதனாய் இருந்தாலும், நியாய பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பே வாழ்ந்த மனிதனாய் இருந்தாலும், ஆபிரகாமினுடைய சந்ததியாகத்தான் இந்த புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவர் நம்மை வாழ வைக்க விரும்புகிறார். ஆனால் ஆபிரகாமினுடைய குறைகளோடு அல்ல, கிறிஸ்து இயேசுவினுடைய நிறைவோடு கூட. அதைத்தான் நேற்றைய தினத்திலே நான் சொன்னேன், அதிக மகிமையோடு அதிக மேன்மையோடு ஆண்டவர் நம்மை வாழ வைக்க விரும்புகிறார். ஆனால் ஆபிரகாமினுடைய சந்ததியை குறித்து நான் நேற்று சொன்ன வசனத்தை 2 நிமிடங்களில் நான் சுருக்கமாய் இன்றைக்கு புதிதாய் வந்தவர்களுக்கும், ஏனென்றால் நான் சொல்லுகிற இந்த வார்த்தையை புரிந்தால்தான் நான் போகிற அடுத்த செய்தி உங்களுக்கு புரியும். ஆபிரகாமிற்கு கிட்டத்தட்ட 8 பிள்ளைகள் இருந்தார்கள். இப்பொழுது கேள்வி, ஆபிரகாமின் சந்ததி என்றால் இந்த 8 பிள்ளைகளிலே எந்த சந்ததி? ஏனென்றால் 8ம் 8 விதமான சந்ததிகளாய் புரிந்தது. எந்த சந்ததியை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார்? எது அதிக மேன்மையானது? எல்லாமே ஆபிரகாமின் வித்தில் பிறந்ததுதான். இன்றைக்கும் அது சபையை குறித்து சொல்லப்பட்ட ரகசியம். எல்லாரும் சிலுவையினால் விடுதலையாக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் சபைக்கு உள்ளே நான் வந்த பிறகும் கூட ஆபிரகாமின் வித்தை பெற்ற 8 பேரும் ஆபிரகாமின் சந்ததியாய் இந்த வேதத்திலே அங்கீகரிக்கப்படவில்லை. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஆபிரகாமின் வித்தை பெற்ற 8 பிள்ளைகளும் ஆவிக்குரிய ஆபிரகாமின் சந்ததியாய் அவர்கள் அங்கீகரிக்கப்படவில்லை. ஒரே ஒரு சந்ததி மட்டும்தான் ஆவிக்குரிய சந்ததியாய் அங்கீகரிக்கப்பட்டது. அதை நேற்றைய தினத்திலே நான் சொன்னேன், அது வாக்குத்தத்தம் பெற்ற ஈசாக்கின் சந்ததி. அப்படி என்றால் மீதமுள்ள சந்ததியை நாம் 2 விதமாய் பிரிக்கலாம், அல்லது மொத்தம் 3 விதமாய் நாம் அதை சொல்ல முடியும். முதல் சந்ததி அது இஸ்மவேலின் சந்ததி. இந்த சந்ததியினுடைய தன்மை எப்படி இருக்கும் தெரியுமா? இவர்களும் கிறிஸ்தவர்கள் தான், இவர்களும் ஆபிரகாமின் வித்தினால் பிறந்தவர்கள் தான், இவர்களும் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு சபையிலே இருப்பார்கள், இவர்களும் இயேசு கிறிஸ்துவினால் அவருடைய வித்தை கூட அவர்கள் பெற்றிருக்கலாம் இஸ்மவேலை போல. ஆனால் இவர்களுடைய தன்மை எப்படி இருக்கும்? இவர் முதலாவது பிறந்தவன் இஸ்மவேல், முதலாவது உருவான ராஜ்யம் இஸ்மவேலின் ஏதோம் தேசம்தான், இஸ்ரவேல் அல்ல. இஸ்ரவேலிலே 12 கோத்திரங்கள் வருவதற்கு முன்னமே, வேதத்தை நீங்கள் என்றால் ஆதியாகமத்தினுடைய புஸ்தகத்தை போய் படித்து பாருங்கள், இங்கு இஸ்ரவேல் என்கிற தேசம் உருவாகி 12 பிதாக்கள் உருவாவதற்கு முன்னமே ஆகாரின் வம்சமாகிய இஸ்மவேலின் வம்சம் அது பெரிதானது. ஏதோம் என்கிற தேசம் உருவானது. 12 பிதாக்கள் அங்கே உருவாக்கப்பட்டார்கள். அப்படி என்றால் இது எதை குறிக்கிறது? எல்லாவற்றையும் முதலாவதே பெற்றுக் கொண்டவர்கள், எல்லாவற்றிலும் முதலாவது தன்னுடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்தவர்கள். ஆனால் அவர்களை பார்த்து வேதம் அதிர்ச்சியாய் சொல்லுகிறது, அவர்களை நாம் ஆவிக்குரிய சந்ததி என்று எடுத்துக்கொள்ள முடியாது. இன்றைக்கு சொல்லப்படுகிற சத்தியம், வேதம் சொல்லுகிற சத்தியத்திற்கு கொஞ்சம் விலகி இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். நீ முதலாவது வந்தால்தான் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ எல்லாரை காட்டிலும் முந்தினால்தான் நீ மிக பெரியவன், நீ மற்றவர்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்வதற்கு முன்னமே நீ பெற்றுக்கொண்டால்தான் நீ ஆண்டவருடைய ஆவியினால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிற காரியம் என்னை பொறுத்தவரை வேதத்தின் அடிப்படையிலே தவறுதான். ஆண்டவருடைய கிருபையினாலே நான் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். கவர்மெண்ட் எய்டட் சிஎஸ்ஐ ஸ்கூல் நடத்துகிற டயோசிஸ் ஸ்கூல்ல தான் நான் படித்தேன். அதற்கு பிறகு ரோமன் கத்தோலிக்க திருச்சபை நடத்துகிற பள்ளிகளிலே என்னுடைய மெட்ரிக், என்னுடைய 12வது வகுப்பு படிப்பை படித்தேன். ஆனால் எல்லா தேர்வுகளிலும் தேவ கிருபையினாலே நான் முதல் மாணவனாய் வந்திருக்கிறேன். 10வது வகுப்பிலே இந்தியாவில் உள்ள 1000 பேரிலே
ஒருவராய் அந்த நாட்களிலே எடுப்பார்கள். அதிலே வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். மருத்துவ கல்லூரியிலே இலவசமாய் படிக்க உதவி செய்தார். என்னுடைய டிஎன்பி அறுவை சிகிச்சை பகுதியிலே தென்னிந்தியாவிலேயே முதல் மாணவனாய் வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். என்னுடைய மனைவிக்கு அதே போல சிஎம்சி வெள்ளூரிலே 2 அவருடைய போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியை முடிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். முதலாவது வருவது தவறல்ல, முதல் தரமான ஆசீர்வாதத்தை பெறுவது தவறல்ல. ஆனால் அது நான் இயேசு கிறிஸ்துவின் ஆவிக்குரிய சந்ததி என்பதற்கு அடையாளம் அல்ல. அல்லேலூயா. சில பேர் யோசிக்கிறாங்க, நல்லா சொன்னீங்கன்னு முதல் ரேங்க் எடுன்னு சொல்லி எங்க அம்மா என்னை போட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் அழுத்தமா சொல்லிருங்க நீங்க யோசிக்கலாம். ஆனா முதல் தரமாய் வந்ததினாலே, ஈசாக்கு பிறக்கிறதற்கு 13 வருஷத்திற்கு முன்பாகவே பிறந்ததினாலே, வேதத்திலேயே முதலாவது விருத்த சேதனத்தை என்கிற உடன்படிக்கையை பெற்றுக்கொண்ட கூட்டத்திலே இஸ்மவேலும் ஒருவனாய் இருந்ததினாலே அவன் ஆவிக்குரிய சந்ததி இல்லை. அதுதான் முக்கியமான காரியம். சரி, இன்னொரு பக்கம் கேத்தூராளின் சந்ததியை நீங்கள் பார்த்தால் இதிலே ஒரு பிள்ளை இல்லை, 6 பிள்ளை பிறக்கிறது ஆபிரகாமுக்கு. ஆச்சரியமா எனக்கு இருந்தது. முதல் பிள்ளைக்கு அவன் 25 வருடங்கள் காத்திருந்தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கு பிறப்பதற்கு. ஆனால் ஆதியாகமம் 25 சொல்லுகிறது, கேத்தூராளுக்கு 6 ஆண் குழந்தைகள் ஆபிரகாமின் மூலமாய் பிறந்தது. இது 1 நாளாகமம் 1-2 அதிகாரத்திலும் அந்த பெயர் பட்டியலிலே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் ஆபிரகாமினுடைய மறுமனையாட்டியானவள். ஆபிரகாம் அவளை முறையாக திருமணம் செய்திருந்தான், முறையாக குழந்தைகள் பிறந்திருந்தார்கள். இங்கே ஒரு ஆகார் என்கிற மனைவியின் மூலமாய் முதலாய் ஆசீர்வாதத்தை பெறுகிற ஒரு கூட்டம், இங்கே கேத்தூரால் என்கிற மனைவியின் மூலமாய் ஏராளமாய் பெறுகிற கூட்டம். ஆனால் இந்த ஏராளமாய் பெருகுகிற கூட்டத்தையும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் உள்ள சந்ததி என்று சொல்லவில்லை. ஆனால் ஈசாக்கை நீங்கள் எடுத்து பார்த்தால் தாமதமாய் பிறந்தவன், இவனுக்கு திருமணம் நடக்கும் பொழுது தாயை இழந்தவன், திருமணம் ஆன பிறகு 20 வருடங்கள் குழந்தை இல்லாமல் இருந்தவன், வயோதிப நாட்களிலே கண் தெரியாமல் போனவன். கிட்டத்தட்ட இவனுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் ராசி இல்லாதவன் என்று நம்ம சொல்வோமே நம்ம ஊர்ல, அப்படி சொல்வதை போல ஆபிரகாமை போல அல்ல, அல்லது யாக்கோபை போல திரளாயும் அல்ல, ஆபிரகாமை போல முதலாவதாயும் அல்ல. ஆனால் இவர்கள் நடுவிலே வைக்கப்பட்டிருந்தாலும் இவனைத்தான் வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவின் சந்ததி யார்? ஈசாக்கின் சந்ததி தான் கிறிஸ்துவின் சந்ததி. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? தாமதமாய் நாம் வந்திருக்கலாம். தாயை இழந்த சூழ்நிலையிலே ஈசாக்கு அவனுடைய திருமணம் நடக்கிறது. ஒருவேளை தன்னுடைய சொந்த பிள்ளையினாலே அவன் ஏமாற்றப்படுகிறான். அவனுடைய வாழ்க்கையில ஏராளமான எதிர்மறையான காரியங்கள். ஆபிரகாமும் யாக்கோபும் செய்ததை போல ஆபிரகாமை போல இவன் யுத்தம் செய்ததில்லை. யாக்கோபை போல தேவனோடு கூட போராடி 12 கோத்திர பிதாக்களை உருவாக்கினதில்லை. இதையெல்லாம் இவன் செய்ததில்லை. இவன் அமைதியாய் இருந்தவன். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையிலே நான் நேற்று சொன்ன குறைந்தபட்சம் அந்த 4 பண்புகளை, கிறிஸ்துவினுடைய அடையாளத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே வைத்திருந்தான். அல்லேலூயா. இதனுடைய அர்த்தம் என்ன? ஆசீர்வாதம் உங்களுக்கு முதலாவது முறை கிடைக்காமல் இருந்திருக்கலாம், ஆசீர்வாதம் உங்களுக்கு திரளாக கிடைக்காமல் இருந்திருக்கலாம், இழந்த கூட்டத்திலே நீங்கள் நிற்கலாம், கண்ணை பறிகொடுத்த கூட்டத்திலே நிற்கலாம். ஆனால் இவைகள் எல்லாம் உங்களை ஆவிக்குரிய ஆசீர்வாத சந்ததி என்கிற இடத்திலிருந்து அசைக்க முடியாது. அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிற ஒரு சந்ததி அதிக மேன்மை உள்ள சந்ததி. இந்த சந்ததியினுடைய குணங்களை நேற்று நாம் பார்த்தோம். இன்றைக்கு அதனுடைய 2வது பகுதியை நான் உங்களுக்கு எடுத்து செல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாம். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் அதனுடைய கடைசி வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 15 அதனுடைய கடைசி 58வது வசனம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாகவும்
முதல் நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாய் இருப்பீர்களாக. இதுல வருகிற ஒரு வசனம் பொதுவா இந்த 1 கொரிந்தியர் 15 நாம் அடக்க ஆராதனையிலே வாசிப்போம். கடைசியாக அடக்கம் செய்வதற்கு முன்பு இவன் மண்ணானவன் மின்னானவன் என்று சொல்லி அது வாசிக்கப்பட வேண்டிய இடம் அடக்க ஆராதனையில் வாசிப்பது தவறல்ல. ஆனால் இது ஒரு ஆழமான சத்தியம் நிறைந்த ஒரு பகுதி. இது நான் விரும்புகிறேன். இது எவ்ரி மந்த், ஒவ்வொரு மாதமும் கூட இந்த வசனங்களை நாம் தியானிக்கலாம். ஏனென்றால் அவ்வளவு சத்திய வசனங்களினுடைய ஆழம் நிறைந்த ஒரு பகுதி. அதை அழகாய் பவுல் சொல்லுகிறான். நாம் விண்ணுக்கு உரியவர்கள் என்பதை ஞாபகப்படுத்துகிற அற்புதமான ஒரு பகுதி. இந்த பகுதியிலே சொல்லிவிட்டு நிறைய காரியங்களை அவன் சொல்லுகிறான். கடைசி வசனத்திலே ஒரு வரி, ஒரு வார்த்தை, அதைத்தான் இன்றைக்கு உங்களோடு கூட பேச போகிறேன். 58வது வசனத்திலே வாசித்த வசனத்திலே, நீங்கள் உறுதிப்பட்டவர்களாகவும் அசையாதவர்களாகவும் இருந்து உங்களுடைய கிரியைகளிலே பெருக வேண்டும். முதலாவது நேற்று நாம் பார்த்தோம், அதிக மேன்மை உள்ளது எது? இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம், அதிக உறுதி உள்ளது எது? இந்த அதிக உறுதி என்கிற இந்த வார்த்தை ஒருவேளை கொஞ்சம் சுத்த தமிழிலே அது சொல்லப்பட்டிருந்தாலும், நான் எப்படி ஒரு நிலையான வாழ்க்கையிலே நான் வாழ்வது? இன்றைக்குள்ள சூழ்நிலை நீங்கள் யோசித்து பார்த்தால் இட் இஸ் சோ ஒரு இம்பேலன்ஸ் லைஃப் என்று சொல்லலாம். ஒரு சில நேரத்திலே அவர்கள் பார்த்தால் மிகுந்த ஆனந்தமாய் இருப்பார்கள், அடுத்த நேரத்திலே பார்த்தால் மிகுந்த சோகமாய் இருப்பார்கள். ஒரு சிலர் ஞாயிற்றுக்கிழமையை பார்த்தீர்கள் என்று சொன்னால் கட்டாயம் நீங்கள் அவர்களை சொல்லிவிடலாம், பரலோகத்திலே முதல் சேர் இவர்களுக்கு தான். ஆனால் புதன்கிழமை பார்த்தால் கொஞ்சம் சந்தேகம்தான். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பார்த்தால் இவர்கள் கடைசி சேரு கூட கிடைக்காதோ என்கிற ஒரு சந்தேகம் வரும். ஏனென்றால் வாழ்க்கை முறை ஒவ்வொரு நேரமும் அது அலை பாய்கிறதை போல இந்த பக்கம் அந்த பக்கம், எதிலே வாழ்வது, எப்படி வாழ்வது? நான் கிறிஸ்துவுக்குள் நிலையாய் நான் வாழ விரும்புகிறேன், ஆனால் நான் வேலை செய்கிற இடம் எனக்கு அது ஒத்துழைப்பதில்லை, நான் இருக்கிற குடும்பம் எனக்கு அதை ஒத்துழைப்பதில்லை, நான் போகிற சில பேர் சொல்லுகிறார்கள். எனக்கு ஒரு நண்பர் எழுதியிருந்தார் வளைகுடா நாட்டிலிருந்து, அண்ணன் நான் வீட்டில் இருக்கும்போது நல்லா இருக்கிறேன், வேலைக்கு போகும்போது நல்லா இருக்கிறேன், சபைக்கு போனதான் நான் மோசமாயிடுறேன். எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க தப்பா எதுவும் எழுதிட்டீங்களான்னு. இல்ல, தப்பதான் நான் எழுதினேன், நான் நன்றாகத்தான் இருக்கிறேன். விருதுநகரை சேர்ந்தவர், இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவர், மிகுந்த வேதனையோடு அவர் எழுதியிருந்தார். சிலருக்கு இந்த இடத்துல நிற்க முடியவில்லை, சிலருக்கு அந்த இடத்துல நிற்க முடியவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை நம்மை எல்லா நாட்களிலும் விண்ணுக்கு உரியவர்களாய், அதாவது உறுதிப்பட்டவர்களாய், அசையாதவர்களாய் நம்மை நிலை நிற்க செய்கிறது. அல்லேலூயா. நிறைய விஷயங்கள் நம்மை அசைத்து விடுகிறது, அப்படிதானே? ஒரு சின்ன காரியம், ஏதாவது துக்ககரமான ஒரு செய்தி அல்லது எதிர்மறையான ஒரு செய்தி, அது நம்மை எவ்வளவு வேகமாய் அசைத்து விடுகிறது. ஒரு சில காரியங்கள் நம்மை மிக எளிதாக ஆண்டவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையே திருப்பி போட்டு விடுகிறது. சில சூழ்நிலைகள் நமக்கு அப்படி செய்கிறது, சில நம்முடைய வாழ்க்கையில நடைபெறுகிற தோல்விகள் நமக்கு அப்படி செய்கிறது. 20 ஆண்டுகள் நான் வட இந்தியாவிலே மிஷனரி பணிகளை முடிக்கிற நாட்கள் வந்த பொழுது நானும் என்னுடைய மனைவியும் உட்கார்ந்து, சரி ஒரு மாதம் நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். 20 வருடங்களுக்கு பிறகு ஆண்டவர் நமக்கு என்ன வைத்திருக்கிறார் என்பதை குறித்து என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். கொஞ்சம் கொஞ்சமாய் நான் ஜெபிக்கும் பொழுது நான் ஆண்டவரிடத்தில் சொன்னேன், ஆண்டவரே 20 வருடம் ஏராளமான சவால்களை சந்தித்து இருக்கிறோம், ஆனால் இந்த 20 வருடத்திற்கு பிறகு நீ நிச்சயமாய் அடுத்த படிக்கு நீர் கொண்டு போகிறீர் என்று சொல்லி நான் யோசித்திருந்த பொழுது எங்களுடைய ஜெபம் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம், அந்த 3வது மாதம் தாண்ட 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 ஏற்கனவே இருந்த பிரச்சனைகளை காட்டிலும் அதிகமான பிரச்சனைகள் எழும்ப ஆரம்பித்தது. நான் யோசித்தேன், 20 வருடங்களுக்கு பிறகு இன்னமும் பிரச்சனைகளா, இன்னமும் காரியங்கள் எதிர்ப்பாய் இருப்பதா, எப்படி இதை சமாளிக்கிறது? அதனுடைய போக்கு மிக அதிகமாகி ஒரு கட்டத்திலே மிக அதிகமான நெருக்கத்திற்கு உள்ளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஒரு நாள் சாயந்திரத்திலே நான் உட்கார்ந்து என்னுடைய மருத்துவ பணிகளையும், அன்றைக்கு சாயந்திரம் சுவிசேஷ ஊழியத்திற்கு போக வேண்டும் என்று ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தோம். ஆனால் திடீரென்று மழை வந்ததினாலே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள சோன்பத்ரா
என்கிற மாவட்டத்திலே இருந்த கோண்ட் என்கிற இன மக்கள் மத்தியிலே ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு நேரம் அது. அன்றைக்கு சாயந்தர வேளையிலே மழை மிக அதிகம். ஆகவே சரி இன்றைக்கு ரூம்ல போய் உட்கார்ந்து ஜெபிக்கலாம் என்று சொல்லி நான் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார். அவர் எனக்கு சொன்ன இந்த வார்த்தை எனக்கு அதிர்ச்சியாய் இருந்தது. அவர் கேட்டார், இன்னும் சவால்களின் மத்தியிலே நீ உறுதியாய் இருப்பாயா? ஆண்டவரே, 20 வருஷம் உறுதியாய் இருந்தாச்சு. இந்து குடும்ப பின்னணியிலிருந்து நான் பிறந்தவன், பாவத்திலே மூழ்கினவன். நான் தற்கொலையை நோக்கி ஓடின நாட்களில் தான் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். திருநெல்வேலி மருத்துவ கல்லூரியிலே மரித்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லி அங்கே இருக்கிற போலீஸ் சூப்பரண்டன்ட்டுக்கு, அங்கே இருக்கிற டீனுக்கு, என்னுடைய தாய் தகப்பனுக்கு லெட்டரை எழுதி வைத்து விட்டு, இன்றைக்கு தான் என்னுடைய வாழ்நாளின் கடைசி நாள், இனி என்னுடைய சாவுக்கு நீங்கள் யாரையும் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று சொல்லி எல்லாவற்றையும் எழுதிவிட்டு அன்றைக்கு ட்ரெயின்ல போய் விழுவதற்கு 3 மாதங்களாய் யோசித்து முடிவு செய்து காத்திருந்தவன். ஆனால் அந்த சூழ்நிலையில் தான் இயேசு அதே நாளில் தான் ஆண்டவர் என்னை சந்தித்தார். என்றைக்கு நான் சாக வேண்டும் என்று இருந்தேனோ அதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்புதான் என்னுடைய நண்பரை சந்திக்க வந்தவர் எனக்கு சுவிசேஷத்தை சொல்லி இன்றைக்கு உங்களுக்கு முன்பாய் நான் நிற்பதற்கு தேவன் எனக்கு உதவி செய்தார். அதற்கு பிறகு ஏராளமான காரியங்களை சந்திக்க ஆண்டவர் தான் உதவி செய்தார். இதில் நான் பெருமை கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை. பலவீனமானவன், குறை உள்ளவன், ஆனால் அவைகளின் மத்தியிலே கர்த்தர் நடத்தினார். ஆனால் அதற்கு பிறகு அவர் கேட்ட கேள்வி, இன்னமும் நீ உறுதியாய் நிற்பதற்கு ஆயத்தமா? எனக்கு புரிந்தது, இனி வரப்போகிற சவால்கள் அதிகமாய் இருக்க போகிறது. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார், இனிமேல் என்னென்றால் நான் ஏற்கனவே ஊழியம் செய்து கொண்டிருந்த அந்த பகுதியை விட்டுவிட்டு காசி முதல் காட்மாண்டு வரை இருக்கிற பகுதியிலே நீ போய் ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற பாரத்தை கர்த்தர் கொடுத்தார். காசி முதல் காட்மாண்டு என்று சொன்ன உடனே என்னுடைய நண்பனை அழைத்து கொண்டு நான் வேகமாய் அந்த பகுதிகளில் இருந்த தெரிந்த நண்பர்கள், சுவிசேஷகர்கள், இவர்களை சந்தித்து இந்த இடங்களிலே எப்படி ஊழியம் நடக்கிறது என்று நான் கேட்டேன். அவர்கள் சொன்ன செய்தி என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கினது. இப்பொழுதுதான் இங்கே 300 சபைகளை மூடி இருக்கிறார்கள். இப்பொழுதுதான் இங்கே அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் இருக்கிறார்கள். ஒரு சகோதரியை நான் சந்தித்தேன், அவருடைய பெயர் ஷீலா. அவர்கள் சொன்ன சாட்சி, அது எந்த மாவட்டம் என்று நான் சொல்ல விரும்பவில்லை, ஏனென்றால் இது ஆன்லைன்ல போகிறது. அந்த குறிப்பிட்ட மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அழுது கொண்டே சொன்னார்கள், பையா எங்க வீட்டுல நாங்க ரொம்ப பிசாசின் பிடியில இருந்தோம். ஆனா அந்த பகுதியில திடீரென்று ஒரு சுவிசேஷகர் வந்தார். ஒரு வீட்டுல கூட்டம் நடந்தது, பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அதுல நிறைய பேர் போய் ஹீலிங் ஆனாங்க. ஆனா எனக்கு போக ஆசை, ஆனா எங்க வீட்டுக்காரர் போனா என்னை கொன்னே விடுவாரு. அதனால என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். 2வது வாரம் கூட்டம் நடந்தது, போக முடியல. 3வது வாரம் போக முடியல. 4வது வாரம் தைரியத்தை வரவழைத்து கொண்டு நான் எப்படி ஆகிலும் போயே ஆக வேண்டும் என்று. ஏனென்றால் ஒரு பிசாசின் தொல்லை என்னை தூங்க விடல, என்னை நிம்மதியா இருக்க விடல, என்னை சாப்பிட விடல. என் நிமித்தம் என்னுடைய குடும்பத்தினரும் ரொம்ப அதிகமான ஒரு தொந்தரவுக்கு உள்ளானார்கள். அந்த கூட்டத்துல போய் உட்கார்ந்தேன். அந்த பாடல் வேடை முடிந்து கடைசி ஜெபத்திலே கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கினார். எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஆனந்தம். ஆகவே அங்க அந்த இடத்திற்கு தொடர்ந்து போக ஆரம்பிச்சேன். ஆனா 15 கிலோமீட்டர் போக வேண்டும். ஆகவே அவரிடத்துல கேட்டேன், ஐயா நான் எங்க வீட்டிலேயே நான் இதை செய்யலாமா? அவர் சொன்னார், கட்டாயம் செய்யுங்கள், நீங்க இவ்வளவு தூரம் வர வேண்டாம், நீங்க 4 பேரை கூப்பிட்டு ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப உற்சாகமாய் இருந்தது. வீட்டுக்கு வந்தேன், சொந்தக்காரங்களை கூப்பிட்டேன். கடகடன் ஒரு 15-20 குடும்பங்களை சேர்ந்தவர் வர ஆரம்பித்தார்கள். அதற்குள்ளே மதம் மாற்றுகிற அந்த புகாரிலே என்னுடைய பெயர் சேர்க்கப்பட்டது. போலீஸ் வந்தார்கள், என்னிடத்துல எந்த கேள்வியும் கேட்கவில்லை, பெண் என்றும் என்னை பார்க்கவில்லை. அடித்து இழுத்து என்னோடு கூட 6 பேரை கொண்டு சென்று விட்டார்கள். என்னை பெண்கள் அடைக்கப்பட்ட சிறைச்சாலையில வச்சிருந்தாங்க. அந்த சிறையில நான் இருக்கும் பொழுது அங்க கிட்டத்தட்ட 500 பேர் பெண்கள் அங்கே இருந்தார்கள். ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட அதுல 400 பேர் தவறாய் குற்றம் சாட்டப்பட்டவர்கள். 100 பேர் தான் சில கொலை குற்றங்களிலே. அவருடைய கணவன் தவறாய் மகளோடு நடக்க முயற்சி செய்ததை பார்த்த ஒரு பெண் கணவனை வெட்டி எறிந்தாள். அவள் அந்த கூட்டத்திலே இருந்தாள். அல்லது மற்ற சொத்து தகராறிலே கணவனை கொன்றவர்களை மனைவி போய் பழி வாங்கினாள். அவர்கள் ஒரு சிலர் இருந்தார்கள். ஆனால் கிட்டத்தட்ட 400 பேர் எதற்காய் ஜெயிலில் இருக்கிறோம் என்றே தெரியாது. இரவெல்லாம் அழுவார்கள். பிள்ளை என்ன செய்வார்கள்? சில பேர் 8 வருடங்கள் உள்ளே இருக்கிறார்கள். ஜாமீன் எடுப்பதற்கான சக்தி இல்லை. ஒரு சிலர் இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அங்கே இருந்தார்கள். அதுல 60-70 பேர் இயேசுவை அறிவித்ததற்காய் உள்ளே இருந்தவர்கள். அங்கே எங்களை நடத்தின விதம் அருவருப்பானது. எங்களால இருக்க முடியவில்லை. ஒரு பெண்ணாய் நான் அதிக காரியத்தை சொல்ல முடியவில்லை என்று சொல்லி அழுதார்கள். ஆனால் ஒரு நாளிலே
இரவிலே நான் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, எனக்கு ஏன் இந்த பாடுகள்? என்னுடைய சரீரத்திலே மட்டும்தான் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத போது எனக்கு பிரச்சனை இருந்தது. ஆனால் இப்பொழுது என்னுடைய சரீரம் மட்டுமல்ல, என்னுடைய உணர்வுகள், என்னுடைய பெண் என்று கூட பார்க்காமல் அந்த சிறைச்சாலையில இருக்கிறவர்கள் என்னை மிருகத்தை போல நடத்துகிற காரியம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆண்டவரே, என்னோடு இருக்கிற பெண்களை அவர்கள் நடத்துகிற விதம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதிகமாய் அழுது ஜெபித்திருக்கிறார்கள். அடுத்த நாள் காலை ஒரு பெண் காவலர் இவருடைய முகத்தை பார்த்து தான் கொண்டு வந்திருந்த சாப்பாடையும் கொடுத்து, இந்த பாருமா, நீ இந்த இடத்துல இருந்து நீ எதுவும் செய்ய முயற்சிக்காதே, உன்னுடைய சோகம் எனக்கு புரிகிறது, ஆனால் அவர்கள் சொல்லுவதை செய்து நீ எப்படியாவது உன்னை காப்பாற்றிக்கொள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். இவர்களுக்கு ஒன்றுமே முடியவில்லை. ஆனால் அந்த நேரத்துல தான் அவங்களுக்குள்ள ஒரு உள் உணர்வு வந்திருக்கிறது, நான் இந்த இயேசுவுக்காய் நின்றே ஆக வேண்டும். இது என்னை அசைக்கிற இடம், இது என்னுடைய விசுவாசத்தை உடைத்து போடுகிற ஒரு இடத்திற்கு நான் வந்திருக்கிறேன், ஆனால் விடமாட்டேன் என்று சொல்லி அன்றைக்கு இரவிலே ஜெபித்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய வாழ்க்கையிலே முதல் முறை ஒரு தரிசனத்தை நான் பார்த்தேன். இயேசு அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்திலே பேதுருவை வந்து விடுவித்து கடந்து சென்ற அந்த சம்பவம் நான் படித்திருக்கிறேன். ஆனால் நான் தரிசனத்திலே ஒரு சம்பவத்தை பார்த்தேன். எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அதிகாலை 3 மணிக்கு நான் அதை பார்த்த பொழுது என் கூட இருந்தவர்களை எழுப்பினேன். நான் இயேசுவை பார்த்தேன். எல்லாரும் நினைச்சாங்க இவளுக்கு புத்தி குழம்பி விட்டது, நாளைக்கு நீ மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு தான் இவளை கொண்டு செல்ல வேண்டும் என்று. ஆனால் அடுத்த நாள் ஆச்சரியமாய் இருந்தது. எந்த அதிகாரி இவளிடத்திலே மிக மோசமாய் நடந்தார்களோ அவர்களை இவர்கள் பட்சமாய் திரும்பினார்கள், இவர்களுக்கு உதவி செய்தார்கள், நல்ல அறையை கொடுத்தார்கள். எதுவுமே நடக்காமல் ஜெயிலில் இருந்து கொண்டிருந்த இவருடைய வாழ்க்கையில ஒரே வாரத்திலே ஜாமீன் வந்தது. அப்ப வெளியே வருவதற்கு முந்தின நாள் அங்க இருக்கிற ஜனங்களை கூட்டி இவங்க சொல்லி இருக்கிறாங்க, கவலைப்படாதீங்க, உறுதியா நில்லுங்க, இந்த தேவன் உங்களையும் விடுவிப்பார். நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மா சொன்னாங்க, நான் வெளியில வந்து 3 மாதங்கள்ல 66 பேருக்கு 8 வருஷத்துக்கு அப்புறம் ஜாமீனை கர்த்தர் கிடைக்க செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் நன்மையா இருக்கிறது, ஆனால் நான் நடத்தின இடத்திலே போய் சபையை மறுபடியும் ஆரம்பிக்க நினைத்த பொழுது யாரும் வருவதற்கு ஆயத்தமா இல்லை. என்னுடைய சொந்த ஊருக்கு போன பொழுது என்னுடைய பிள்ளைகள் சொன்னார்கள், ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனுடைய பிள்ளை என்று நான் அழைக்கப்படுவதற்கு ஆயத்தம் இல்லை, இனி என்னுடைய வீட்டிற்கு வராதே என்று மகன் சொன்னான், மகள் சொன்னாள், கணவன் சொன்னான். எனக்கு ஒரு பெரிய என்னுடைய இருதயமே உடைந்தது. என்னுடைய சொந்த பிள்ளைகள், நான் வளர்த்த பிள்ளைகள், நான் தவறான காரியத்திற்கு ஜெயிலுக்கு போகவில்லை. ஆனால் அப்பொழுதுதான் என்னுடைய மனதிலே ஆண்டவர் சொன்ன காரியம் வந்தது, நான் உறுதியாய் நிற்க வேண்டும். இன்றைக்கு அந்த மாவட்டத்தை விட்டுவிட்டு இன்னொரு மாவட்டத்திலே வந்து நன்றாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று அவங்களுடைய காரியங்களை சொன்னார்கள். இதே போல ஏராளமான ஜனங்கள் இருக்கிறார்கள். இதை கேட்க 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 அந்த பகுதிகளில் நான் டிராவல் பண்ணும் பொழுது எனக்குள் ஒரு பெரிய கேள்வி, ஆண்டவரே, இத்தனை வருடங்கள் போராட்டத்திற்கு பிறகு ஒரு விசாலமான இடத்தில் தானே நீர் ஊழியத்தை தருவீர் என்று நான் யோசித்தேன். ஆனால் இவ்வளவு கடினமான இடமா? மறுபடியும் என்னுடைய நண்பர்களோடு கூட நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஆண்டவர் தெளிவாய் சொன்னார், இதுல நீ உறுதியாய் நின்றால் கிரியைகளில் நான் பெருக செய்வேன். இதுல நீ உறுதியாய் அசையாத இடத்திற்கு அதிக உறுதிக்கு நீ உன்னை ஆயத்தப்படுத்தினால் காரியங்களை நான் செய்வேன். 2 வருடங்களுக்குள் ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் நேற்று கேட்டதை போல கிட்டத்தட்ட 153 மிஷனரிகள் எங்களோடு கூட இணைந்தார்கள். தமிழ்நாட்டிலிருந்து அதிகம் பேர் கிடையாது, 90% அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் சுவிசேஷ ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். 2 வருடங்களுக்குள் நேற்று சொல்லப்பட்டதை போல 54 பெரிய சபைகளை, 107 வீட்டு சபைகளை உருவாக்கி இன்றைக்கு 2500 3000க்கும் அதிகமான விசுவாசிகளை இந்தியாவிலும் நேபாள் தேசத்திலும் எங்கே மதமாற்ற தடை சட்டங்கள் அதிகமாக இருக்கிறதோ அந்த பகுதியிலே தேவன் எழுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. இதை சொல்வதற்கு காரணம் என்ன? உறுதியாய் நின்று பாருங்கள், விண்ணவரினுடைய சாயலை நீங்கள் பார்க்க முடியும். உறுதியாய் உங்களுடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீங்கள் நின்று பாருங்கள். ஆனால் உறுதியாய் நிற்கத்தானே முடியவில்லை. தமிழ்நாட்டிலே நாம் நன்றாய் ஒரு காலத்திலே ஒருவேளை கன்னியாகுமரி நன்றாய் படித்த ஒரு மாவட்டம். இன்றைக்கு மத்தியானம் நாங்கள் ஒரு எங்களுக்கு தெரிந்த அருமையான ஒரு தேவ மனிதன், அவர் கொஞ்சம் சுகவீனமாய் இருப்பதினாலே அவரை சந்தித்து விட்டு ஜெபித்து விட்டு நாங்கள் வரும் பொழுது எங்கள் வண்டிக்கு முன்பாகவே 2 வாலிபர்கள் கிட்டத்தட்ட ஒரு நொடிதான் அவர்கள் கீழே விழுந்து எதிரே வருகிற லாரி அவர்களை அடித்திருக்கும்.
முழுவதும் குடித்திருந்தார்கள். இங்கே அங்கே அவர்களால் வண்டி ஓட்டக்கூட முடியவில்லை. யோசித்தோம், வாலிபர்கள் கூட அதிகமாய் குடித்து நிலை தவறி கெட்டு போய் கொண்டிருக்கிற ஒரு பெரிய காலகட்டத்திலே இன்றைக்கு நம்முடைய சபை இங்கே இருக்கிறது. இந்த இடத்திலே எங்கே நான் உறுதியாய் நிற்க வேண்டும், எப்படி நான் உறுதியாய் நிற்க வேண்டும்? இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். இந்த உறுதியை குறித்து வேதம் எவ்வளவு அதிகமாய் சொல்லுகிறது புரிந்து கொள்ளுகிற விதத்திலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 49வது அதிகாரம், ஜெனிசிஸ் சாப்டர் 49, அதனுடைய 23, 24வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 49, 23, 24. வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து, பாருங்க, அவனை முதல்ல மனமடிவாக்குகிறார்கள், அவன் மீது அம்பை எய்கிறார்கள், அவனை பகைத்தார்கள். 3 விஷயங்களையும் செய்றாங்க. சைக்கலாஜிக்கலி they shattered him first. உங்களுக்கு தெரியுமா, வருகிற போராட்டத்திலே மிக அதிகமான போராட்டம் மன போராட்டம். ஒரு மனிதனை மனதளவிலே நீங்கள் தோற்கடித்து விட்டால் சரீர அளவிலே தோற்கடிப்பது மிக எளிது. அவனுடைய மன நம்பிக்கையை உடைத்து விட்டால் அதற்கு பிறகு அவனை ஜெயிப்பது எளிது. அதனால்தான் பெரிய யானை அதை எப்படி பழக்குவிக்கிறார்கள்? சின்ன யானையா இருக்கும் பொழுது அதை கொண்டு வந்து முதலிலே கட்டுவார்கள். அது ஆரம்பத்திலே அதை நன்றான ஒரு நல்ல கம்பியில அடிச்சு கீழே வெல்டிங் பண்ண ஒரு இடத்துல செயினை போட்டு கட்டுவாங்க. இந்த யானை முயற்சி செய்து பார்க்கும், ஒண்ணுமே நடக்காது. கிட்டத்தட்ட 3 to 6 மாதங்கள். அதுக்கப்புறம் அந்த கம்பியை எடுத்துட்டு கம்பை ஊனுவாங்க, அந்த கம்பிலே செயினை போட்டு கட்டுவாங்க. இன்னொரு 3 மாதம் அது முயற்சி செய்யும். அவ்வளவுதான். 9 மாதம் கழித்து அதனுடைய மனது செட் ஆயிடும். இனி என்னால் இந்த சங்கிலி இருந்தால் இது ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் அந்த யானையை நீங்கள் சங்கிலியிலே, வெறும் சங்கிலியிலே கட்டி எங்கேயும் கீழே அதிக பலமில்லாத ஒரு மரத்திலேயோ ஒரு கம்பு குச்சியிலேயோ அதை மாட்டி வைத்து விட்டால் கூட போதும். சங்கிலியை பார்த்த உடனே யானை முடிவு செய்து விடும், இனி என்னால் ஜெயிக்க முடியாது. அந்த இடத்திற்குத்தான் இந்த மனமடிவு என்கிற இடம். ஆனால் யோசேப்பை குறித்து வேதம் அழகாய் சொல்லுகிறது. 24வது வசனம், ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. பார்த்தீர்களா? அந்த உறுதியாய் நின்றதினாலே அவனுடைய வில் ஒன்றை முடிவு செய்தது. என்னை அவர்கள் மனமடிவாக்கட்டும், பரவாயில்லை. என்னை அவர்கள் விழத்தள்ள முயற்சி செய்யட்டும், பரவாயில்லை. என்னோடு கூட வில்லை எய்யட்டும், பகைக்கட்டும், அதை குறித்து எனக்கு பயமில்லை. என்னுடைய வில் நிற்கும் என்று அவன் முடிவு செய்த பொழுது என்ன நடந்தது? புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. அவனுடைய புயங்கள் ஆட்டோமேட்டிக்கா பலமாக ஆரம்பித்தது. அவனுடைய வில் நின்றது, அவ்வளவுதான். ஆனால் யாக்கோபின் வல்லவர் என்ன செய்தார்? இவன் என்னை நம்பி நிற்கிறான் என்று சொல்லி அவனுடைய கரங்களை பலப்படுத்தினார். இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையும் ஆனான். இதனால் அவன் ஒரு பெரிய மேய்ப்பனாகவே மாறினான், கன்மலையை போல மாறினான், அசைக்க முடியாதவனாய் மாறினான். ஒருவேளை இந்த வசனத்தினுடைய ஆழத்தை நீங்க பார்க்கணும்னா, இவன் 11ஆவதாய் பிறந்த பிள்ளை, ஆண் பிள்ளை. ஆனால் முதலாவது பிறந்த இவருடைய அண்ணன் எப்படி இருந்தான் தெரியுமா? 4வது, 3வது, 4வது வசனம் அதே அதிகாரத்துல வாசிங்க. ரூபனே, அவன் தான் முதல் பையன். நீ என் சிரேஷ்ட புத்திரன். சிரேஷ்ட புத்திரன் என்றால் இரட்டிப்பான பாகத்தை பெறுவதற்கு தகுதி உள்ளவன். நீ என் சத்துவம், என் முதற் பலனுமானவன். நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமானவன். வல்லமையிலும் விசேஷமானவன். நான் யோசிக்கிறேன், ஒரு ஜிம்முக்கெல்லாம் போய் ஒரு 6 பேக் பாடியோட அவன் நின்றுப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல் பிள்ளை, அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்து யாக்கோபு வளர்க்கிறாரு. யூத வம்சத்துல முதல் பிள்ளையை பார்த்து தான் குடும்பத்தை மதிப்பாங்க. அதனால அந்த பிள்ளையை விசேஷமானவன், என்னுடைய இடத்தை பிடிக்க வந்தவன். ஆனா 4வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. தண்ணீரை போல தளம்பினவனே. வார்த்தையை பார்த்தீங்களா? அவன் தண்ணீரை போல தளம்ப ஆரம்பித்தான். கன்மலையாய் நிற்க வேண்டியவன், உறுதியாய் நிற்க வேண்டியவன் எப்படி மாறினான்? தண்ணீரை போல தளம்பினதினாலே என்ன சம்பவம் நடந்தது? நீ மேன்மை அடைய மாட்டாய். போதும், மேன்மை நீ அடைய மாட்டாய். இழந்தான், அந்த மேன்மையை இழந்து போனான். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஏன் நாம் அதிக மேன்மையை ஒருவேளை பெற்ற பின்பும் கூட நாம் சில நேரங்களிலே சில வருடங்களுக்கு பிறகு அதை இழப்பதற்கான காரணம், நிற்க வேண்டிய வில் உறுதியாய் நிற்கவில்லை.
அதற்கு காரணம் உண்மையாய் இருக்கலாம். உங்களை மனமடிவாக்கி இருக்கலாம், உங்களை பகைத்திருக்கலாம், உங்களை எதிர்த்திருக்கலாம். ரிச்சர்ட் உம்பரன் என்கிற தேவ மனிதன் ஒரு அடைக்கப்பட்ட ருமேனியா என்கிற தேசத்திலே அவரை கொண்டு போய் ஜெயிலிலே வைத்தார்கள். கிட்டத்தட்ட 14 வருடங்களுக்கு மேலே சிறைச்சாலை தண்டனை. விரிவாய் நான் சொல்ல போவதில்லை. தனி சிறை, நாள் முழுவதும் நிற்க வேண்டும், உட்கார முடியாது. அந்த இடத்திலே சில மணி நேரங்கள் தான் உட்கார முடியும், அதற்கு மேல் உட்கார விடமாட்டார்கள். அதை தாண்டி இரவும் பகலும் 14 மணி நேரத்திற்கு மேல ஸ்பீக்கர்ஸ் வச்சிருப்பாங்க அந்த ரூம்ல. அதுக்குள்ள இருந்து அந்த சத்தம் வந்து கொண்டே இருக்கும். நீ இயேசுவை மறுதலி, நீ இயேசுவை மறுதலித்தால் நீ விடுதலை ஆகி விடலாம், நீ இயேசுவை மறுதலிக்காவிட்டால் உன்னுடைய மனைவி சித்திரவதை செய்யப்படுவாள், நீ இயேசுவை மறுதலிக்காவிட்டால் உன்னுடைய பிள்ளை என்று சொல்லி மறுபடி இந்த சத்தம். 14 வருஷம் யாரையும் பார்க்க முடியாது, எந்த காரியமும் இல்லை, கையிலே வேதம் இல்லை. இதை மறுபடி சொல்லி அந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இந்த ரிச்சர்ட் உம்பரன் என்கிற மனிதனை ஒன்றும் செய்ய முடியாததினாலே அடித்து தழும்புகளாக்கி அவனை தூக்கி வெளியே எறிந்தார்கள். சரி போ, இனி நீ எதற்கும் உதவ மாட்டாய் என்று சொல்லி ரிச்சர்ட் உம்பரன் வெளியே வந்த பொழுது உலகம் சொல்லுகிறது, பரிசுத்த பவுலுக்கு பிறகு அவருடைய முழு உடலிலும் காயங்களையும் தழும்புகளையும் பெற்ற ஒரு தேவ மனிதன் என்று சொல்லி த டார்ச்சர் ஃபார் கிரைஸ்ட் என்கிற ஒரு பெரிய புஸ்தகத்தை, அப்படி அதில் சித்திரவதை செய்யப்படக்கூடிய ஜனங்களினுக்காக ஒரு ஊழியத்தை அவர் ஆரம்பித்தார். ஆரம்பிக்கும் பொழுது அவரிடத்தில் ஒரு பத்திரிகைக்காரர் கேட்டார். திருநெல்வேலி பகுதிக்கும் வந்து அவர் பிரசங்கம் செய்திருக்கிறார். அந்த தேவ மனிதனிடத்திலே கேட்ட பொழுது அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம்தான், 24 மணி நேரத்திலே 14 மணி நேரத்திற்கு மேலே ஒரு சத்தம் எனக்குள்ள வந்து கொண்டே இருக்கும். சில நேரங்களில் நான் யோசிப்பேன், ஐயோ நான் படித்த வசனங்கள் கூட எனக்கு மறக்கிறது. என்னால் படிப்பதற்கு வசனங்கள் இல்லை, என்றைக்கோ மனப்பாடம் பண்ணின வசனங்கள், அதை மட்டும் மறுபடியும் சொல்லிக்கொண்டு இந்த சத்தம் எப்பொழுது போகும் என்று நான் ஒரு நாளை கழிப்பேன். அடுத்த நாள் வந்துவிடும். ஒரு சூழ்நிலையில ஆண்டவரே முடியவில்லை, இந்த டார்ச்சர், இந்த அழுத்தம், இந்த மன அழுத்தம் என்னால் தாங்க முடியவில்லை என்று யோசித்த நேரங்களில் எல்லாம் அவர் சொன்னார், ஒரே ஒரு காட்சி தான் என்னை நிலைத்து நிற்க செய்தது. சிலுவையிலே இயேசு உறுதியாய் நின்றார். அவருடைய வில் வளையவில்லை. அவரை எத்தனை துன்பப்படுத்தியும் அந்த வில் வளையவில்லை என்கிற காரியம் என்னை உற்சாகப்படுத்தினது. அந்த சத்தம் என்னை உற்சாகப்படுத்தினது. மறுபடியும் நான் படித்த வசனங்களை சொல்லி இன்றைக்கு அதுல இருந்து வெளியே வந்திருக்கிறேன். ஆனால் என் ஆண்டவருக்காய் இத்தனை பாடுகளை படுவதற்கு தேவன் கொடுத்த இந்த கிருபைக்காய் நன்றி செலுத்த. இன்றைக்கு அவர் நிமித்தமாய் உலகம் முழுவதிலும் உபத்திரவப்படுகிற சபைகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் அவர் மாறினார். அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உறுதியா நில்லுங்க. அல்லேலூயா. எதுக்கும் நம்ம பயப்பட வேண்டிய, தயங்கி நின்று வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவை சொல்லுவதற்கே இன்றைக்கு தயக்கம். நீ கிறிஸ்தவனா என்று சொல்லி யாராவது கேட்டால் இப்படி தலையை சுத்துகிறான், நீ இருக்கிறையா இல்லையா என்று அவர்களுக்கே தெரியவில்லை. இயேசுவை பற்றி 4 பேரிடத்திலே நான் கிறிஸ்தவன் என்கிற தைரியமாய் சொல்லுவதற்கு கூட நமக்கு மனம் குன்றி போய்விட்டது. இப்ப பைபிளை எடுத்துட்டு போவதற்கு அநேக பேருக்கு வெக்கம். வாலிப பிள்ளைகள் இடத்துல பைபிள் எடுக்க சொன்னாமா, எல்லாம் மொபைல்ல இருக்குமா, ஒண்ணுமே தேவையில்லை, எடுத்துக்கொண்டு செல்வதற்கு கூட கூச்சப்படுகிற ஒரு நாட்கள். ஆனால் இந்த 162வது ஆண்டு நாளை ஆசரிக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் அந்த ஆதி உறுதிக்குள் நீங்கள் வர வேண்டும். இயேசுவை பின்பற்றுவதற்கு நம்முடைய முன்னோர்கள் எத்தனை உறுதியாய் நின்றார்களோ, இதே கண்ணனூர் பகுதியிலே அருமையான அந்த அம்மையார், இயேசுவடியால் அம்மையார் எப்படி தன்னையே பலியாய் ஒரு மரிப்பதற்கு இரத்த சாட்சியாய் விட்டு கொடுத்து இந்த இடத்திலே சபையாய் எழும்புவதற்கு தன்னை கொடுத்தார்களோ, அந்த ஆதி உறுதிக்கு நம்முடைய முழு சபையும் பிள்ளைகளும் கூட எழும்ப வேண்டும். வேதத்தின் அடிப்படையிலே தேவன் பாராட்டின 4 உறுதியாளர்களை வேகமாய் சுருக்கமாய் நான் அடுத்த 15-20 நிமிடங்களிலே உங்களுக்கு முன்பாய் கொண்டு வர விரும்புகிறேன். ஏனென்றால் ஒருவேளை நாமவே நிறைய பேரை நாம் எடுக்க முடியும், ஆனால் ஆண்டவரே சாட்சி சொல்லுகிறார். இந்த 4 பேர் மிக முக்கியமானவர்கள். வாசிக்கலாம். எசேக்கியேலுக்கு எழுதின நிருபம் அதனுடைய 14வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கலாம். 13-14வது வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 14வது அதிகாரம் 13-14. மனுபுத்திரனே,
ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். ஒரு தேசம் கர்த்தருக்கு விரோதமாய் செய்தால் கர்த்தர் என்ன தண்டனையை அனுப்புவார் என்று சொல்லிவிட்டு 14வது வசனம் ஆரம்பிக்கிறது பாருங்கள். அப்பொழுது அந்த தண்டனையை அனுப்புகிற அந்த நேரத்திலே அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய இந்த 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே ஒருவேளை எதிர்மறையாய் சொல்லப்பட்டதை போல தெரியலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? முழு தேசத்தையும் நான் அழிக்க கை நீட்டினாலும் அங்கே இந்த 3 பேரிலே ஒருவர் இருந்தாலும் என்னால் அவர்களை அழிக்க முடியாது, மற்றவர்களை நான் அழித்து விடுவேன். அப்ப ஆண்டவர் சொல்லி உறுதியாய் நின்றவர்கள் என்று பழைய ஏற்பாட்டு சரித்திரத்திலே தேவன் சொன்ன இந்த 3 பேர், இது எந்த சூழ்நிலையிலே சொன்னார் தெரியுமா? தேவனுக்கென்று வாழ மனமற்று எல்லா சூழ்நிலையிலையும் காம்ப்ரமைஸ் பண்ணி உலகத்தோடு ஒத்து வாழ்ந்து கொண்டிருந்த கிறிஸ்தவ தலைவர்களை சந்தித்த பொழுது சொன்ன வசனம். அதுதான் மிக முக்கியமானது. 14வது அதிகாரம் 1, 2, 3 நீங்க வீட்டில் போய் வாசியுங்கள். யாரை பார்த்து இந்த வசனத்தை சொல்லுகிறார்? அங்கே வருகிற சில பெரிய கிறிஸ்தவர்கள், ஆனால் அங்கே தேவன் எதிர்பார்த்த வாழ்க்கை அவர்களுக்கு இல்லை, உறுதியற்ற வாழ்க்கை. அப்படி என்றால் நிலத்திலும் இருப்பார்கள், நீரிலும் இருப்பார்கள். அது என்ன மிருகம்? அது ஒருவேளை பரீட்சையிலே கேட்பார்கள், இரு வாழ்வி எது? தமிழ் மீடியத்தில் படித்த ஞாபகம் எனக்கு இருக்கிறது. நிலத்திலும் இருக்கும், நீரிலும் இருக்கும். அது என்றது தவளை. நீங்க கரெக்டா சொல்றீங்க, ரெண்டிலையும் இருக்கும். இப்பதான் நிலத்துல இருந்த மாதிரி இருக்கும், நீருக்குள்ளையும் போகும். நீருக்குள்ள இருந்த மாதிரி இருக்கும், நிலத்திற்குள்ள போகும். இது ஒரு தவளை, ஒரு தவளையின் ஆவி என்று வேதமே சொல்லுகிறது. ஒத்து போகிற ஒரு வாழ்க்கை முறை. இங்க அப்படியே கையை வைத்துக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம். ஏன் நான் இந்த வசனத்தை சொல்லுகிறேன்? நாம் வாழுகிற இந்த நாட்களிலே உலகத்திலே எப்படிப்பட்ட ஆவி கிரியை செய்கிறது? 13வது வசனத்தை வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 16:13. அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து, இதெல்லாம் சாத்தானை குறிக்கிற வார்த்தைகள். மிருகம், வலு சர்ப்பம், கள்ளம், இதெல்லாம் என்ன செய்யும்? தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். பாத்தீங்களா? என்ன ஆவி வருமா? தவளைக்கு ஒத்த ஆவிகள் இந்த பூமியிலே வரும் கடைசி நாட்களிலே. இந்த தவளைக்கு என்ன சுபாவமோ அதே சுபாவத்தை நமக்கு அது கொடுக்க நினைக்கும். யூத கோத்திரத்து சிங்கமாய் வாழ வேண்டிய சபை, யூத கோத்திர சிங்கமாய் எழும்ப வேண்டிய தேவ பிள்ளைகள், தவளையின் ஆவி உள்ளே வருவதினாலே அவர்களும் தவளையை போல இங்கேயும் இருப்பார்கள், அங்கேயும் இருப்பார்கள். அந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்டவர்களை வைத்து அல்ல, ஆனால் நான் சொல்லுகிற இந்த 3 பேர் அதனுடைய நடுவிலே இருந்தால் அவர்களை ஒரு நாளும் நான் அழிக்க மாட்டேன். ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த 3 பேரும் மிகப்பெரிய மனிதர்கள் என்று கொண்டு நாம் சொல்ல முடியாது. இவர்களை விட பெரியவர்கள் இருக்காங்க. மோசே இருக்கிறார், ஆபிரகாம் இருக்கிறார், எலியா இருக்கிறார். ஆனால் அவர்களெல்லாம் விட்டு ஆண்டவர் அழகா இந்த 3 பேரை சொல்லுகிறார். இந்த 3 பேருக்குள்ள முக்கியமான குணங்கள் இவர்களை குறித்து நமக்கு நன்றாய் தெரியும். ஆனால் எத்தனை முறை சொல்லுகிறார் தெரியுமா? 16வது வசனத்தினுடைய முதல் வரி, அந்த 3 புருஷரும். 18வது வசனத்தினுடைய முதல் வரி, அந்த 3 புருஷரும். 20வது வசனத்தினுடைய முதல் வரி, நோவாவும் தானியேலும் யோபும். இந்த 3 பேரும், இந்த 3 பேரும், இந்த 3 பேரும். மறுபடி ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த சூழ்நிலை வந்தாலும் இவர்களை அசைக்காது. 4 விதமான நியாய தீர்ப்பு, பட்டயம், பஞ்சம், கொள்ளை நோய், இவர் துஷ்ட மிருகங்கள், இதுல எது வந்தாலும் இவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. They are the real heroes. They are the spiritual heroes. ஒரு பெரிய ஆவிக்குரிய கதாநாயகர்களாய் ஆண்டவரே சொல்லுகிறார். அப்படி என்ன இவர்கள் செய்தார்கள்? முதல் மனிதனை நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த யோபு. இவன் என்ன செய்தான் தெரியுமா? யோபு குறித்து நான் விவரமாய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த யோபுவை ஏன் நான் முதலாவது எடுக்கிறேன்? குடும்பத்திலே வருகிற கலக்கங்களின் நடுவில் இவன் உறுதியாய் நின்றான். இன்றைக்கு மிக முக்கியமானது காரியம் அது.
சபைகளிலே குடும்ப வாழ்க்கையிலே வருகிற கலக்கங்கள் தான் அநேகரை மூழ்கடித்து விடுகிறது. குடும்பத்திற்குள்ளே அவர்களால் தேவனுக்கென்று நிற்க முடியவில்லை, சரியா இருக்க முடியவில்லை. ஒருவேளை அது சிலருக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளாய் இருக்கலாம். பண பிரச்சனையாய் இருக்கலாம், அல்லது மன பிரச்சனையாய் இருக்கலாம், அல்லது வித்தியாசமான காரியங்களாய் இருக்கலாம், அல்லது அதிகமான போராட்டங்கள் குடும்பத்திலே இருக்கலாம், இழப்புகள் இருக்கலாம். ஜெர்மன் தேசத்திலே அங்கு ஹானோவர் என்கிற ஒரு இடத்திலே பிரசங்கிப்பதற்காக நான் சென்றிருந்தேன். அங்கே இருந்த பாப்டிஸ்ட் சபையினுடைய போதகர், அவர் ஒரு பெண்மணி, அந்த கூட்டத்திற்கு வந்திருந்தார்கள். அன்றைக்கு என்னுடைய சாட்சியை சொன்ன பிறகு நான் சாயந்தரம் உன்னை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி 5 மணிக்கு அப்பாயின்மெண்ட். அவர்களை பொறுத்தவரை 5 மணி என்றால் 4:59 வந்து நிற்பார்கள். அவர்கள் சொன்னார்கள், நான் அரை மணி நேரம் தான் உன்னோடு கூட இருப்பேன், அதற்குள் எனக்கு சில கேள்விகள் உன்னோடு பேச வேண்டும். 5:29 அவர்கள் எழுந்து விடுவார்கள். அதுதான் ஜெர்மனியருடைய டைம், ரொம்ப பெர்ஃபெக்டா இருப்பாங்க. நான் தங்கி இருந்த வீட்டில் இருந்த ஆன்டி சொன்னாங்க, இது இந்தியா இல்ல, நீ 5 மணினா 4:45 நீ ரெடியா இருக்கணும், அதே போல ரொம்ப நேரம் நீ பேச முடியாது. 5:29 பாய் என்று சொல்லி அவர்கள் எழுந்து விடுவார்கள். சரி என்று சொல்லி எனக்கும் கொஞ்சம் பதட்டம். பெண் போதகர், பாப்டிஸ்ட் திருச்சபையை சேர்ந்தவர், என்ன கேள்வி கேட்க போகிறார், என்ன நம்ம சொல்ல போகிறோம் தெரியவில்லையே. வந்த உடனே சொன்னார்கள், இன்றைக்கு காலையிலே நீ பிரசங்கித்தாயே, அது உண்மையாகவே நீ நம்புகிறாயா என்று சொல்லி. நான் இன்றைக்கு பிரசங்கித்ததே விசுவாசம் என்கிற தலைப்பில் தான். அவங்க என்ன தெரியுமா கேட்டாங்க, விசுவாசத்தை நீ விசுவாசிக்கிறாயா? எனக்கு முதல் கேள்வியே குழப்பமா இருந்தது. நான் சொன்னேன், கட்டாயம், நான் விசுவாசித்ததினால் தான் பிரசங்கிக்கிறேன். ஓகே. இரண்டாவது அவர்கள் சொன்னார்கள், ஆனால் நான் அதை பிரசங்கிக்க முடியவில்லை, என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன் என்று நான் கேட்டேன். இயேசு உண்மையிலே நான் அவர் மீது விசுவாசம் வைக்க வேண்டும் என்றால் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இது நடந்தது? நான் சொன்னேன், என்ன என்று சொல்லுங்கள். நானும் என்னுடைய கணவரும் ஒரு குழந்தைக்காக அதிக நாட்கள் காத்திருந்தோம். அநேக வருஷங்களுக்கு பிறகு ஒரு மகளை கர்த்தர் தந்தார். நான் ஒரு ஆர்டைன் பிரீஸ்ட், என்னுடைய கணவர் ஒரு ஜாப் செய்கிறவர். நாங்க 2 பேரும் அந்த குழந்தையை அவ்வளவாய் நேசித்தோம். கர்த்தருக்கும் நாங்கள் உண்மையாய் ஊழியம் செய்தோம். ஒரு நாள் நாங்க ஷாப்பிங் போயிட்டு நாங்க கிராஸ் பண்ணும் பொழுது என்னுடைய கணவர் என்னுடைய மகளை பிடித்திருக்கிறார் என்று சொல்லி நான் கிராஸ் செய்து விட்டேன். ஆனால் அதற்குள் அந்த பாதசாரிகள் நடக்கக்கூடிய லைட் ஆஃப் ஆகிவிட்டது, சிக்னல் ஆன் ஆகிவிட்டது. நான் யோசித்தேன், என்னுடைய கணவரோடு கூட அவள் நின்று கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி. ஆனால் நான் கடந்ததை பார்த்தவள், அவள் ஓடி வந்தால், நான் திரும்பி பார்த்த பொழுது வெஹிக்கிள்ஸ் மூவ் ஆக ஆரம்பித்து விட்டது. வேகமாய் வந்த ஒரு வெஹிக்கிள் அவள் என்னை நெருங்குவதற்கு 1 நிமிடத்திற்குள் அவளை தூக்கி அடித்தது. என் கண் முன்னால் சுக்கு நூறான பிணமாய் மாறிவிட்டாள். நான் அழுதேன், இயேசுவே, நான் பிரசங்கிக்கிற இயேசுவே, உயிர்த்தெழுந்த இயேசுவே, என்னுடைய பிள்ளையை காப்பாற்றும், யெகோவா ராஃபாவே காப்பாற்றி விடும் என்று கதறினேன். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்றோம். ஆனா பிராட் டெட், இவள் செத்தவளாய் கொண்டு வரப்பட்டாள் என்று சொல்லி சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு நான் மிகுந்த மனம் உடைந்தேன். ஆனால் அதற்கு பிறகு என்னால் ஆண்டவரின் மீது விசுவாசம் வைக்க முடியவில்லை. நான் அவரிடத்தில் கேட்டேன், எனக்கு மிகுந்த கடினமாய் இருக்கிறது நீங்கள் சொல்லுகிற சாட்சி. அவர்கள் கேட்டார்கள், அதனால்தான் என்னால் பிரசங்கிப்பதை நான் ஒரு வேலையாய் செய்கிறேன். இட்ஸ் மை ப்ரொஃபஷன். இது என்னுடைய பேஷனாய் இருந்த நாட்கள் மாறிவிட்டது. என்னால் இப்பொழுது விசுவாசிக்க முடியவில்லை. அவர்கள் சொல்லுவதை கொஞ்ச நேரம் அமைதியாய் கேட்டுவிட்டு நான் அவரிடத்தில் சொன்னேன், நேரம் முடிய போகிறது, நான் ஒரு வார்த்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா என்று சொல்லி. நான் சொன்னேன், உங்களுடைய மகளை தேவன் காப்பாற்றவில்லை என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள். இல்லை, நிச்சயமாய் அதனுடைய பதிலை நம்ம பரலோகத்தில் தான் நாம் தெரிய முடியும். இதற்கு முழு விளக்கம் என்னாலே கொடுக்க முடியாது. ஆனால் சாவதற்கு போன என்னைத்தான், ரயிலிலே விழுந்து சாக வேண்டும் இருந்த என்னைத்தான் ஆண்டவர் உயிரோடு கூட கொண்டு வந்தார். ஆகவே அந்த தெய்வத்தை நான் நம்புகிறேன். அவர்கள் சொன்னார்கள், இது உண்மையா நடந்ததா? நான் சொன்னேன், ஆம். அந்த 5:30 மணி நேரத்தையும் தாண்டி அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில ஒரு சில வார்த்தைகள் அவர்களை ஆறுதல் படுத்தி இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு நான் ஜெபித்து முடித்து நான் அனுப்பினேன். அதற்கு பிறகு அந்த ஆன்டி இடத்திலே நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், இன்றைக்கு நிறைய பேர் இந்த இடங்களிலே குடும்பத்திலே ஏதாவது நடந்த ஒரு சம்பவம், அங்கு நிறைய இலங்கை தேசத்திலிருந்து வந்த இலங்கை தமிழர் நண்பர்கள் உண்டு. அவர்கள் வாழ்க்கையில் நடந்த சோகங்கள் இவைகளெல்லாம் அவர்களால் மறக்க முடியவில்லை. ஆகவே அதே நிலைமையிலே வாழுகிறார்கள் என்று சொல்லி. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? யோபுவை குறித்து நாம் சாட்சி கொடுப்பதை காட்டிலும் இயேசு அழகான ஒரு சாட்சியை கொடுக்கிறார், அல்லது ஆண்டவர் அழகான ஒரு சாட்சி. நமக்கு தெரிந்த ஒரு நல்ல வசனம் தான். அந்த வசனத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். யோபுவுக்கு எழுதின யோபுவினுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம்
3வது வசனத்தினுடைய கடைசி வரி, கடைசி 2 வரி, முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின பொழுதிலும் அவன் இன்னமும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, 10 பிள்ளைகள் ஒரே நாளிலே செத்து போனார்கள், சொத்து எல்லாம் போய்விட்டது. சொத்து போனால் பரவாயில்லை, ஆனால் 10ம் போய்விட்டது. இதை தாண்டி இவனுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு சோகமான நிலைமை. ஆனால் இதற்கு அடுத்த நிலைமையில வியாதியும் வருது. இப்ப ஆண்டவர் ஆண்டவர் பாராட்டின அதே வார்த்தையை மனைவி கேள்வியாவே கேட்கிறாள். 9வது வசனம், அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னமும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? Still you stand firm in your integrity for God. என் தேவனை அன்றி நான் வாழ முடியாது என்கிற அந்த அன்பிலே நேசத்திலே இன்னமும் உறுதியாய் நிற்கிறீரோ என்று மனைவி கேட்கிறாள். அதற்கு பிறகு தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறாள். இந்த யோபுவின் புஸ்தகம் நமக்கு நன்றாய் தெரியும். இந்த யோபுவை ஏன் ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு உதாரணமாய் எடுத்தார்? இவனை தாண்டிலும் நமக்கு பெரிய சோதனை வரப்போறதில்லை. நம்ம வீட்டுல 10 பிள்ளைங்க ஒரே நாள்ல சாக போறதில்லை. ஒரே நேரத்தில் 3 குழந்தைகளை 4 குழந்தைகளை இழந்தவர்களை நான் இலங்கையிலே சந்தித்திருக்கிறேன் யுத்தத்திலே. அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு ஆண்டவருக்காய் வாழுகிறார்கள். அவருடைய அழுகை வேதனை நான் பார்த்திருக்கிறேன், நேரடியாய் கேட்டிருக்கிறேன். அதனால் யோபுவினுடைய ஒரு விஷயம், 10 குழந்தைகளை இறந்தவர்களை நான் இன்னைக்கும் சந்திக்கவில்லை. ஒரே நேரத்தில் தன்னுடைய 10 குழந்தைகள் அடக்க ஆராதனை 10 பேருக்கும் முடிந்தது. இப்ப மனைவி வியாதி இவனுக்கும் வந்து விட்டது. இவனுக்கு வந்த வியாதி என்ன தெரியுமா? ஒரு மருத்துவராக இருக்கிறதுனால நான் சொல்ல முடியும், எனான்டிமேட்டஸ் ரேஷஸ் என்று சொல்வார்கள். ஒரு அம்மை போட்டால் வெளியில தான் கொப்பளம் வரும், ஆனால் ஒரு சில வியாதிகள் இருக்கிறது உள்ளுக்குள்ளும் கொப்பளம் வரும். இந்த உதட்டில் இருந்து ஆரம்பித்து ஆசன வாய் வரைக்கும் உடல் முழுவதும் கொப்பளம் இருக்கும். அந்த கொப்பளத்திலிருந்து சலமும் ரத்தமும் வரும். தொட்டாலே போதும் அது ப்ளீட் ஆக ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட எக்ஸாந்திமேட்டஸ் அண்ட் எனான்டிமேட்டஸ் ரேஷ் ரெண்டும் சேர்ந்து கொப்பளங்களினால் நிறைந்த ஒரு மனிதன் அங்கு அழுகி போன உடலோடு அவன் உட்கார்ந்து இருக்கிறான். ஆனால் இந்த சம்பவம் முழுவதும் நடந்தது கிட்டத்தட்ட 1 வருடம் இருக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். 1 வருடம் அந்த புழுதியிலே உட்கார்ந்து ஓட்டை எடுத்துக்கொண்டு, அங்கு அவனுக்கு வந்த ஊறலை குறைப்பதற்கு செட்ரிசின் மாத்திரைகள் கிடையாது, அங்கு மருத்துவர்கள் கிடையாது. இவன் அதை உட்கார்ந்து ஓட்டை வைத்து அவன் சொரிந்து கொண்டிருக்கிறான். இதன் நடுவிலே வருகிற வார்த்தைகள், வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள், இவைகள் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு கடைசியிலே தன்னை காயப்படுத்தினவர்களுக்காகவும் அவன் ஜெபிக்கிறான். அப்பொழுது ஆண்டவர் இவனுடைய சிறையிருப்பை அழகாய் திருப்புகிறார். அல்லேலூயா. உங்க குடும்பத்தில் நீங்க யோசித்து பாருங்க. நீங்க யோபுவை யோசித்தீங்கன்னா அந்த சோதனையில நமக்கு 1% கூட கிடையாது. சிவகாசியில ஒரு கூட்டத்திற்கு போயிருந்த பொழுது ஒரு அண்ணன் இந்த சாட்சியை சொன்னாங்க. நான் சிஎஸ்ஐ திருச்சபையை சேர்ந்தவன், மிக பிரபலமான பிரிண்டிங் பிரஸ்னுடைய ஓனர். கூட்டத்தில் அவருடைய வீட்டில் தான் நாங்கள் தங்கி இருந்தோம். கடைசி நாளில் சொன்னாங்க, என்னுடைய மனைவி நல்ல ஆவிக்குரிய குடும்பத்தில் வந்தவள், ஆனால் நான் குடிக்கிறவன். கிறிஸ்தவ குடும்பம், ஆனால் நான் குடிக்கிறவன். கிறிஸ்துமஸ் அன்னைக்கும் நியூ இயர் அன்னைக்கும் மட்டும்தான் குடிக்க மாட்டேன், ஆனால் ஆராதனைக்கு பிறகு குடிப்பேன். அதுதான் என்னுடைய பழக்கம், அவ்வளவுதான் என்னுடைய பக்தி. என்னுடைய மனைவி எத்தனையோ முறை கூப்பிடுவாள், ஆலய ஆராதனைக்கு உள்ளே வாங்க. அவளை கொண்டு போய் முதல்ல ஆராதனைக்கு முன்பாகவே விட்டுருவேன். திரும்ப அவட்ட ஒரே ஒரு கண்டிஷன் சொல்லுவேன், அங்க போதகர் என்ன ஆத்துமாவேன்னு சொல்றதுக்குள்ள உன் ஆத்துமா வெளியில வந்திருக்கணும், அப்பதான் நான் வண்டியில கூட்டிட்டு போவேன், இல்லைன்னா நான் போயிருவேன், நீ நடந்து தான் வரணும். ஸோ நல்ல ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஆகவே அங்க போதகர் பின்பவனி கீதம் சொல்றதுக்குள்ள அக்கா வெளியில எந்திரிச்சு வந்தாகணும். 16 வருடங்கள் குடும்ப ஜபத்திலே திட்டுவார், அடிப்பார், வேதனையாய் பேசுவார். ஆனால் 16 வருடம் கழித்து ரட்சிக்கப்பட்டார். அல்லேலூயா. அவளை பார்த்து கேட்டேன், அண்ணன் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? அவர் சொன்னார், இயேசு என் மனைவி ரூபத்தில் வந்தார். அப்போ யோபுவா இருக்கட்டும், யோபுவனுடைய மனைவியினுடைய சூழ்நிலையா இருக்கட்டும், நம்முடைய குடும்பத்திலே வருகிற நாம் இன்றைக்கு சந்திக்கிற பிரச்சனைகள் மிக பெரியதல்ல. யோபுவை போல நாம சந்திக்கவில்லை. இன்னும் கொஞ்சம் சொல்ல போனால், யோபுவுக்கு கடைசியாய் ஆண்டவர் எத்தனை ஆசீர்வாதத்தை எத்தனை மடங்காய் கொடுத்தார்? இரட்டிப்பாய் கொடுத்தார். எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் கொடுத்தார். ஆனால் மனைவியை மாற்றவில்லை. எப்படி இருந்திருக்கும்? யோபு யோசித்திருப்பான், எல்லாத்தையும் மாத்தினீர், இவளையும் மாத்தி இருக்கலாமே. என்னை பார்த்து திட்டுனவ, என்னை பார்த்து செத்து போன்னு சொன்னவ, ஆனா அதே மனைவியை கொண்டுதான் மறுபடியும் வீட்டை கட்டுறார் ஆண்டவர். ஆனா அதுல ரெட்டத்தனையா என்று சொல்லிவிட்டு 10 குழந்தைகளுக்கு அப்ப எத்தனை குழந்தைகள் கொடுத்திருக்கணும்? 20 குழந்தைகள் கொடுத்திருக்கணும்.
ஆனா 10 குழந்தைகள் தான் ஆண்டவர் கொடுத்தார். ஏன் அதுல மட்டும் இரட்டத்தனையை குறைச்சிட்டாரா? நான் நம்புகிறேன் இல்ல. மரித்த 10 குழந்தைகளும் நித்தியத்திலே உயிரோடு கூட இருக்கிறார்கள். அவர்கள் நித்தியத்திலே சந்திப்போம் என்கிற ஆவிக்குரிய பிள்ளைகளாய் அவன் வளர்த்திருந்திருப்பான். ஏன்னா ஒவ்வொரு நாளும் காலையில அதிகாலை ஜெபத்துல 10 பிள்ளைகளும் வருவாங்க. இன்னைக்கு நம்ம அதிகாலை ஜெபத்துக்கு நம்ம எழுப்பணும்னா 9:30 மணிக்கு தான் நம்முடைய பிள்ளைகளை எழுப்பணும். அதிகாலை ஜெபத்துல பிள்ளைகளை சேர்ப்பது மிக கடினம், ஆலயத்திற்கு கொண்டு வருவதே மிக கடினம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சூழ்நிலை. ஆனால் 10 பிள்ளைகளும் தினந்தோறும் அதிகாலையிலே சர்வாங்க தகன பலி செலுத்துகிற இடத்திலே கொண்டு வந்து அவன் நிறுத்தினான். அதனால தைரியமா நான் நம்புகிறேன் அந்த 10 பிள்ளைகளும் பரலோகத்தில் இருக்கும். அதனால ஆண்டவர் சொல்லியிருப்பாரு 10 மேல இருக்கு, 10 கீழே போதும், 2:20 ஆயிடுச்சு. இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அந்த மனிதனுக்கு கொடுத்ததற்கு காரணம் குடும்பத்திலே நடந்த சூழ்நிலைகள் அதை காரணமாய் வைத்து வில்லை கீழே விடவில்லை. அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. ஏதோ ஒரு சில சம்பவங்களினாலே நாம் சோர்ந்து போகக்கூடாது. அதற்கு முக்கிய காரணம் பொறுமை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யோபு இதனுடைய காரியத்தை நீங்கள் யாக்கோபு 5வது அதிகாரத்திலே 9 - 11 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். யோபுவினுடைய பொறுமை நமக்கு திருஷ்டாந்தம் என்று வேதம் சொல்லுகிறது. யோபுவினுடைய சகிப்புத்தன்மை நமக்கு திருஷ்டாந்தம். ஆனால் இந்த பொறுமையையும் சகிப்புத்தன்மையும் சேர்த்து 1 கொரிந்தியர் 13 அழகாய் சொல்லுகிறது, அன்பு சகலவற்றையும் தாங்கும், சகலவற்றையும் சகிக்கும். அப்ப யோபுவுக்கு இருந்த காரியம் அன்பு. உங்க வீட்டுல உங்க குடும்பத்துல அன்பை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. என்னைக்கோ ஒரு நாள் கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு அன்பு அல்ல. ஒவ்வொரு நாளும் மனைவியை நேசிப்பதற்கு, கணவனை நேசிப்பதற்கு நம்ம முயற்சி செய்ய வேண்டும். கசப்பு உணர்வுகள் குடும்பத்தில் இருப்பதுதான் மிகப்பெரிய கிருபையை அது உடைத்து போடுகிறது. உங்களுடைய இன்லாஸா இருக்கலாம், மாமனார் மருமகள் யாராய் இருக்கலாம், அல்லது சில வாலிப தம்பிமார்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், அப்பாவோட பேசாதவங்க நிறைய உண்டு, அம்மாவோட பேசாதவங்க நிறைய உண்டு. இல்ல, இன்றைக்கு தேவன் நம்மை அழைக்கிறார், அன்பிலே உறுதியாய் நிற்போம். எத்தனை கசப்புகள் வந்தாலும் இந்த அன்பு ஜெயிக்க முடியும். எந்த சூழ்நிலையும் ஜெயிப்பதற்கு, எல்லாவற்றையும் சகிப்பதற்கு, தாங்குவதற்கு உதவி செய்கிறது அந்த உன்னத அன்பு. இந்த யோபுவினுடைய வாழ்க்கையிலே அந்த உன்னத அன்பு அழகாய் காணப்பட்டது. 2வது மனிதன், ஆண்டவர் சொல்லுகிற மனிதன் அங்கு தானியேல். இந்த தானியேலை குறித்து நிறைய வசனங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு வசனத்தை சொல்லி அடுத்த பகுதியை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த தானியேலை ஏன் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார்? இது ஒரு பெரிய அதிசயம். ஏன் தெரியுமா? இந்த புஸ்தகத்தை எசேக்கியேல் எழுதும் பொழுது தானியேல் அதே தேசத்தில் உயிரோடு கூட இருக்கிறான். யோபுவாவது வரலாற்றில் இருந்து எசேக்கியேல் கற்றுக்கொண்டான். யூத வரலாற்றிலே ஒவ்வொரு குடும்பத்தினரும் யோபுவினுடைய கதைகளை சொல்லி 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 எசேக்கியேலுக்கு பலமுறை கேள்விப்பட்ட ஒரு சம்பவம். ஆனால் தானியேல் இவன் வாழ்ந்த அதே நாட்களிலே பாபிலோனிலே இருந்தவன். இவன் கேபார் நதிக்கண்டையிலே அகதிகள் முகாமிலே இருக்கிறான். தானியேல் அரசாங்க அதிகாரியாய் அவன் அங்கே இருக்கிறான், பிரதம மந்திரியாய். ஆனால் தன்னுடைய வாழ்நாட்களிலேயே ஒரு மனிதனை அவன் அழகாய் பார்க்கிறான். இந்த தானியேலை குறித்து நிறைய காரியங்கள் நானும் யோசித்தேன். எது இவனுடைய மிகப்பெரிய ரகசியமாய் இருந்திருக்க முடியும்? யோபுவுக்கு தேவன் மீது அவன் வைத்திருந்த அன்புதான். நீங்க நன்றாய் படித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். 1 கொரிந்தியர் 13 சொல்லப்பட்ட அன்பினுடைய ஏராளமான வார்த்தைகள் யோபுவினுடைய வாழ்க்கையாய் இருந்தது. அதனால்தான் நிறைய பேர் யோபுவினுடைய மனைவியை தவறுன்னு சொல்வாங்க. ஆனா யோபுவினுடைய மனைவியை நான் பாராட்ட தான் செய்வேன். ஏன் தெரியுமா? ஒரே ஒரு முறை தான் திட்டுனான், நீ பைத்தியக்காரி போல பேசுகிறாய்னு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 40 அதிகாரம் அவன் பேசவே இல்லை. இதே போல எல்லா மனைவி இருந்தா நல்லா இருக்குன்னு யோசிப்பாங்க. ஒரே ஒரு அட்வைஸ்ல மனம் திரும்பின மனைவி, எத்தனை ஆச்சரியம் பாருங்கள். அதற்கப்புறம் அவ பேசவே இல்லை. தன்னுடைய கணவனுக்கு துணையாகத்தான் அவள் நின்றாள். ஆகவே அவளையும் கூட தன்னுடைய அன்பின் வார்த்தைகளினால் திருப்பின மனிதன். ஆனால் தானியேலுக்கு என்ன ரகசியம் தெரியுமா? 4வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம் நான் வாசிக்கிறேன். தானியேல் 4:18. நேபுகாத் நேச்சர் என்னும் ராஜாவாகிய நான் கண்ட சொப்பனம் இதுவே. இப்பொழுது பெல்சாத்சாரே, நீ இதன் அர்த்தத்தை சொல். என் ராஜ்யத்தில் உள்ள ஞானிகள் எல்லாராலும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க கூடாமல் போயிற்று. இப்பொழுதுதான் அவன் சொல்லுகிறான். ஏனென்றால் எதிரி சொல்வது கட்டாயம் உண்மையாயிருக்கும். அதனால் எதிரி தேசத்து ராஜா இவனை ஆராய்ந்து பார்த்து அந்த வசனத்தினுடைய கடைசி வரியிலே சொல்லுகிறான், நீயோ. வசனத்தை தமிழ் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ என்று ஆரம்பிக்கவில்லை. தானியேலே, அநேக ஞானிகளை நான் பார்த்து விட்டேன்,
அநேக மனிதர்களை பார்த்து விட்டேன், உன் கூட வந்த கிறிஸ்தவர்களையும் நான் பார்த்து விட்டேன், உன் கூட சிறைபிடிக்கப்பட்டு வந்த யூதர்களையும் நான் பார்த்து விட்டேன். ஆனால் நீயோ பரிசுத்த, இதை தெரிவிக்க கடவன், ஏனென்றால் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள் இருக்கிறது. என்ன வித்தியாசம் தானியேலுக்கும் மற்றவர்களுக்கும் இருந்தது தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவிலே வாழ்ந்தவன். பழைய ஏற்பாட்டு நாட்கள், பெந்தேகோஸ்தே அனுபவம் கொடுக்கப்படாத நாட்கள், வேதம் பிரிண்ட் பண்ணப்பட்டு எழுதப்படாத நாட்கள், மேசியா எப்படி வருவார் என்று தெரியாத நாட்கள். ஆனால் சிலுவையினுடைய முக்கியமான நோக்கம் பரிசுத்த ஆவியை பெற்று வாழ வேண்டும் என்று நாம் வாசித்த கலாத்தியருக்கு அடையாளமாய் பழைய ஏற்பாட்டு நாட்களிலே கல்தேயருடைய தேசத்திலே சிறை பிடிக்கப்பட்ட வாலிபனாய், 16 வயதை சேர்ந்த வாலிபனாய் இந்த பரிசுத்த ஆவியை உள்ளத்திற்குள்ளே வைத்திருந்தவன் 90 வயதாகிற வரைக்கும் அவனுடைய உருவம் மாறினது, அவனுடைய பெயர் மாற்றப்பட்டது, அவனுடைய மொழி மாறினது. ஆனால் உள்ளுக்குள் எரிந்து கொண்டிருந்த பரிசுத்த ஆவியானவர் மாறவில்லை. இன்றைக்கு நாம் ஏன் நிற்க முடியவில்லை தெரியுமா? இன்றைக்கு ஏன் நாம் கிறிஸ்துவுக்காய் எழும்ப முடியவில்லை என்று தெரியுமா? கிறிஸ்துவுக்காய் எழும்பி பிரகாசிப்பதற்கு சுயத்தினாலே முடியாது, நம்முடைய பலத்தினாலே முடியாது, ஞானத்தினாலே முடியாது. அதனால்தான் இயேசு சொன்னார், நீ எருசலேமை விட்டு போய்விடாதிருங்கள், அந்த உன்னத ஆவி உங்களை நிரப்பி உங்களை எருசலேமிலும் யூதேயாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் சமாரியா முதற்கொண்டு உங்களை சாட்சியாய் வைக்கும் வரை காத்திருங்கள். ஆண்டவர் சொன்னதற்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. ஒருவேளை பெந்தேகோஸ்தே சபைகள் அதிகமாய் இதை விவரித்து சொன்னதினாலே நம்முடைய சபைகளிலே இதை குறித்து நாம் சொல்லாமல் விட்டுவிட்டோமோ? ஆவியானவர் நமக்குள் ரட்சிக்கப்படும் போது வருவது உண்மைதான், ஆனால் ஆவியின் நிறைவு எங்கே? ஆவியானவருடைய அபிஷேகத்திலே நிறைந்து வல்லமைகள் வெளிப்படுகிற நாட்கள் எங்கே? நீங்கள் ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கிற நாட்கள் எங்கே? இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த உறுதியை கொடுப்பதற்கு, எந்த சூழ்நிலையாய் இருக்கட்டும், அனாதையை போல எடுத்து செல்லப்பட்டான், ஆனால் அந்த தேசத்தினுடைய பிரதம மந்திரியாய் மாறினான். அம்மா அப்பா ஒண்ணும் கிடையாது, கூட கிடையாது, யூத கலாச்சாரம் கிடையாது, எல்லாம் எதிர்ப்பு, சிங்க கெபி. அவனுடைய முழு தானியேலினுடைய வரலாறு உங்களுக்கு நன்றாய் தெரியும். ஆனால் 4 ராஜாக்கள் மாறினாலும் ஒருவனும் தானியேலை அசைக்க முடியவில்லை. காரணம், உள்ளுக்குள்ளே இருந்த பரிசுத்த ஆவியினுடைய அந்த அபிஷேகம், பரிசுத்த ஆவியினுடைய அந்த வல்லமை. இன்னைக்கு மிஷனரிகளாய் ஊழியம் செய்வதற்கு என்ன தைரியம் வருகிறது? யாரோ அல்லது ஏதோ ஒரு இடத்திலே போய் நாம் நின்று சொல்வதற்கான ஒரே தைரியம் இந்த பரிசுத்த ஆவியானவர் தருவதுதான். அல்லேலூயா. சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு கடைசி நாட்களிலே இந்த ஆவியை பெற்றவர்களாய் நம்முடைய சபையிலே வந்தால்தான் உறுதியாய் நிற்க முடியும். கடைசியாய் நோவா என்கிற மனிதன், இந்த யோபு குடும்பத்தின் சவால்களிலே உறுதியாய் நின்றான். இந்த தானியேல் தேசத்தின் சவால்களிலே அவன் உறுதியாய் நின்றான். இந்த நோவா ஆச்சரியமான ஒரு மனிதன், தன்னுடைய அழைப்பின் தரிசனத்திலே உறுதியாய் நின்றான். இவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன தெரியுமா? போட்டை செய்யணும், எல்லா மிருகங்களையும் உள்ள கொண்டு வரணும். இது மிக கடினமான ஒரு வேலை. ஏன் தெரியுமா? நான் 2 காரியத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகத்துல ஒரு வசனம் வரும் பாருங்க, 7வது அதிகாரம். ஆண்டவர் அந்த போட்டை செய்ய சொன்னதுக்கு அப்புறம் அவர் கொடுத்த ஒரு கட்டளை என்ன தெரியுமா? எப்படிப்பட்ட கட்டளையை ஆண்டவர் கொடுத்தார்? அந்த மிருகங்களை உள்ள கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் 19வது வசனத்திலிருந்து, 6வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து, ஜாதி ஜாதியான மிருகங்கள் இவைகள் எல்லாவற்றையும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு 7வது அதிகாரம் 2வது வசனம் அது அழகா சொல்லுகிறார், பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடு காக்கும்படி நீ சுத்தமான சகல மிருகம் ஆணும் பெண்ணுமாக 7 ஜோடும், சுத்தமல்லாத மிருகம் ஆணும் பெண்ணுமாக அதை ஒவ்வொரு ஜோடும் நீ சேர்க்க வேண்டும். இப்போ சுத்தமுள்ள மிருகம் எது, சுத்தமில்லாத மிருகம் எது, எப்படி நோவாவுக்கு தெரியும்? மோசேயின் நாட்கள்ல தான் அது எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டது. நோவாவின் நாட்கள்ல எது சுத்தம் எது சுத்தம் இல்லை அவனுக்கு தெரியாது. எப்படி மிருகங்கள் எல்லாம் உள்ள கொண்டு வரணும் தெரியாது. எந்த மிருகம் எங்க இருக்குது தெரியாது. அவன் ஜுவாலஜிஸ்ட் இல்ல, மிருக ஆராய்ச்சியாளர் இல்ல, இல்ல வெட்டினரி டாக்டரும் கிடையாது. அவன் அப்படிப்பட்ட மருந்து கொடுக்கிறவனும் அல்ல. ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க பாருங்க, சுத்தமான மிருகத்துல 7 ஜோடி எடுக்கணும், சுத்தமில்லாத மிருகத்துல 1 ஜோடி எடுக்கணும். நானா இருந்தா கண்டிப்பா கேட்டிருப்பேன், ஆண்டவரே எது சுத்தம் எது சுத்தம் இல்ல
அதுவே எனக்கு தெரியாத. ஆனா அது குறித்து அவன் கேட்கல. எப்படி தெரிஞ்சிருப்பான்? கர்த்தரே அவனுக்கு வெளிப்படுத்தினார் எது சுத்தமான மிருகம். இந்த ரெண்டையும் ஒன்னா சேர்த்து வச்சு ஒரே இடத்துல ஒரே கப்பல்ல 1 வருஷம் வரைக்கும் அதை பராமரித்து பாதுகாத்து கடைசியா ஒரு புறாவை அனுப்பி எதை இவன் எதிர்பார்த்தானோ ஒரு சின்ன புறா அதை செய்து முடிக்கிற அளவிற்கு அதை அழகாய் உருவாக்கி இருந்தான். சுத்தமுள்ள மிருகமும் உள்ளதா இருந்துச்சு, சுத்தம் இல்லாத மிருகமும் உள்ளதா இருந்துச்சு. ஆனா இந்த சுத்தம் உள்ளதுதான் சுத்தம் இல்லாததை ஆளுகை செஞ்சதை ஒளிஞ்சு சுத்தம் இல்லாததனுடைய சுபாவம் இதுக்குள்ள வரல. 3வது சபை. யோபு குடும்பத்தினுடைய சவால்களை தைரியமாய் எதிர்கொண்டான். தானியேல் உலகம் அல்லது ராஜ்யத்தினுடைய தேசத்தினுடைய சவால்களை தைரியமாய் நிலைத்து நின்றான். ஆனால் நோவா ஒரு சபைக்கு அடையாளமாய் இந்த பேழையை உண்டாக்குனான். இந்த பேழைக்குள்ள எல்லா மிருகமும் இருந்துச்சு, எல்லா வகையான ஜனமும் இருந்தது. அதுல ஒரு மிருகம் கூட செத்தது என்று நம்ம பார்க்க முடியல. சாதாரணமா வீட்டுல வளர்க்கிற கோழியிலே ஏதாவது ஒண்ணு செத்துருது, ஏதாவது ஒரு மிருகம் செத்து போயிடுது. ஆனா கடைசியா கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது எத்தனை உள்ளே வந்ததோ அத்தனையும் கொண்டு வந்து சேர்த்தான். அதிலே பலிபீடத்திலே வைத்து பலியாய் செலுத்துவதற்கும் அவனுக்கு அழகாய் அவன் தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய காரியத்தை செய்தான். எனக்கு அன்பானவர்களே, இந்த நோவா செய்த முக்கியமான காரியம், இந்த 120 வருஷங்களும் அவன் பிரசங்கித்து கொண்டே இருந்தான். அழைப்பின் தரிசனத்திலே உறுதியாய் நின்றான். சபைக்கு என்ன வேலை தெரியுமா? இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த வருகைக்கு முன்னாலே இந்த பேழையில எல்லா ஜாதியிலத்திலும் இருந்து ஜோடி ஜோடியாய் உள்ளே சேர்க்க வேண்டும். அதற்கு பேழையை ஆயத்தப்படுத்த வேண்டும், பிரசங்கமும் செய்ய வேண்டும். சுவிசேஷத்தை 120 வருஷம் ஒருத்தனும் கேட்கல. 8 பேர் தான் ரட்சிக்கப்பட்டாங்க. அதுவும் 8 பேர் யாரு? என்னுடைய மகன், மருமகள், அவ்வளவுதான். ஆனால் பிரசங்கத்தை அவன் நிறுத்தவில்லை. சுவிசேஷ வசனத்தை விதைப்பதை நிறுத்தவில்லை. இயேசுவை குறித்து அறிவிப்பதை நிறுத்தவில்லை. வரப்போகிற நியாய தீர்ப்பை சொல்லுவதை நிறுத்தவில்லை. இன்றைக்கு சபை பேழையை செய்வதையும் விட்டுவிட்டது, பிரசங்கத்தையும் விட்டுவிட்டது. வெளியே சொல்ல வேண்டிய வார்த்தைகள், ஐயா சீக்கிரமாய் ஓடி வாருங்கள், இந்த பேழைக்குள் வந்தால் நீங்கள் தப்பிக்கலாம் என்று சொல்லுகிற வார்த்தைகள் இல்லாமல் போய்விட்டது. வந்தவர்கள் உள்ளே வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய சூழ்நிலைகள், அதிலையும் நாம் குறைவு விட்டு விட்டோம். நான் இங்கு வந்தது உங்களை குறை சொல்வதற்கு அல்ல. இந்த 3 நாட்களிலே இந்த சபை தேவன் எதிர்பார்த்து மகிழுகிற சபையாய் எழும்ப வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய மிகப்பெரிய நோக்கம். இந்த 162 ஆண்டுகளை நாம் முடித்திருக்கிறோம். 120 வருடங்கள் தான் நோவாவுக்கு கிடைத்தது. முழு உலகத்தினுடைய காரியத்திற்கும் அவனுக்கு எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை சோர்வுகள் வந்திருக்கும். 120 வருஷம் பிரசங்கம் பண்ணின பிறகு 8 பேர் தான் ரட்சிக்கப்பட்டார்கள் என்றால் எத்தனை அவனுக்கு மன சோர்வு வந்திருக்கும். ஆனால் அது அவனை சோர்வுபடுத்தவில்லை. ஏனென்றால் அவனுக்கு தெரியும், இங்கே நான் விசுவாசிகளுக்கு பேழையை கட்ட வேண்டும், அங்கே விசுவாசி அல்லாதவர்களுக்கு நான் பிரசங்கிக்க வேண்டும். நம்முடைய தேசத்தில் இருக்கிற 140 கோடிகளிலே 130 கோடிக்கு மேல் இயேசு யார் என்று தெரியாது. ஒருவேளை இயேசு என்கிற பெயர் தெரியலாம், சுவிசேஷம் தெரியாது. சுவிசேஷத்தினுடைய ஒரு பகுதி தெரியலாம், ஆனால் முழுமையும் தெரியாது. இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இதுல உறுதியாய் நின்று இருக்கிறோமா? இல்லையே. இந்த பேழையை பராமரிப்பதிலும் நம்முடைய உறுதி குறைந்திருக்கிறது, பிரசங்கிப்பதிலும் நம்முடைய உறுதி குறைந்திருக்கிறது. நமக்கு முன்னோடியாய் வந்த மிஷனரிகள் எத்தனை தூர தேசங்களிலிருந்து இங்கு வந்ததினால் தானே நாம் சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டோம். இதே நாகர்கோவில் டவுன்ல இருந்து என்னோடு கூட ஒரு ஊழியம் செய்வதற்கு ஒரு அக்கா வந்திருந்தாங்க, நர்ஸா இருந்தாங்க. அவங்க அடிக்கடி சொன்ன ஒரு காரியம் அதுதான், எங்கேயாவது டாக்டர் என்னை அனுப்புங்க, சுவிசேஷமே கேள்விப்படாத கிராமத்திற்கு நான் போக விரும்புகிறேன். அதே போல ஒரு கிராமத்துல மலை மேல போய் உட்கார்ந்தாங்க. 3 பிள்ளைகள். ஆனால் அங்கேயே மஞ்ச காமாலை, மூளையை தாக்குகிற செரிபரல் மலேரியாவிலே மரித்து போனார்கள். அவருடைய கணவர் திசையன்விளை பகுதியை சேர்ந்தவர். அவரை பார்த்து கேட்ட, அண்ணா என்ன செய்ய போறீங்க? மனைவி எனக்கு முந்தி கொண்டால் ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு, ஆகவே அதில் ஒரு எனக்கு மன வருத்தமும் இல்லை. 3 பிள்ளைகளையும் பராமரிக்க தேவையான காரியத்தை செய்துவிட்டு மறுபடியும் அதே மலையிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். நான் சமீபத்தில் அவர் இருக்கிற இடத்திற்கு போயிருந்தேன். அதிகமான எதிர்ப்புகள் உள்ள ஏரியா. நாங்கள் யார் என்று காண்பிக்க முடியாது. ஆனால் 40 இடங்களிலே சுவிசேஷ ஊழியத்தை ஓடி திரிந்து செய்யக்கூடிய அந்த பெரிய பகுதியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மின்சார வசதி இன்றைக்கும் கிடையாது. கடினமான ஏரியாக்கள். எப்பொழுது அரெஸ்ட் பண்ணப்படுவாங்க? யூபியினுடைய அந்த அரோரா பகுதிகளில
நான் ஏன் இதை சொல்லுகிறேன்? நோவா 120 வருஷம் ஆனாலும், எத்தனை சோர்வுகள் வந்தாலும், பேழையை கட்டுவதிலும் பிரசங்கிப்பதிலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? இந்த 2வது நாளிலே, ஆண்டவரே என்னுடைய வில் உறுதியாய் நிற்க வேண்டும். நான் தானியேலை போல பரிசுத்த ஆவியிலே நிரம்பினவனாய் எல்லா இடங்களிலும் என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் சுவாமி. என் எதிரிகளும் பார்த்து சொல்ல வேண்டும், இவனுக்குள் பரிசுத்த தேவர்களின் ஆவி இருக்கிறது என்று சொல்லி. நான் ஒரு யோபுவை போல என்னுடைய குடும்பத்திலே எதிர்கொள்ளுகிற எல்லா பிரச்சனைகளின் நடுவிலும் ஆண்டவரே அன்பு என்கிற அந்த வில்லை பிடித்துக் கொண்டு கசப்புகளை உள்ளே விடாமல் என்னுடைய வில் உறுதியாய் நிற்க வேண்டும் சுவாமி. அது என்னுடைய நண்பர்களுடைய சிறையிருப்பையும் மாற்றுமே. நோவாவை போல பெரிய காரியங்கள் ஒன்றும் தெரியாது, என்ன பிரசங்கிக்க வேண்டும் தெரியாது, ஒரே ஒரு பிரசங்கம் தான். ஐயா, மழை வர போகிறது, வேகமாய் ஓடி வாருங்கள் பேழைக்கு. இந்த பிரசங்கத்தை 120 வருஷம் அலைந்து திரிந்து பிரசங்கித்து மீதமுள்ள நேரங்களிலே அந்த பேழையை செதுக்கி அதிலே ஒரு மிருகமும் செத்து விடாமல் எஜமானன் என்ன பொறுப்பை கொடுத்தாரோ அதை நிறைவேற்றி முடித்து அதிலே சுத்தமானவைகளை கொண்டு வந்து பலியிட்டு, இன்றைக்கு அதனால்தான் வெள்ளத்தினால் இனி உலகம் அழியாது என்கிற உடன்படிக்கையை ஏற்படுத்தின மனிதனாய் மாறினான். இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தருடைய கண்கள் உங்களை அப்படிப்பட்டவர்களாய் பார்க்க விரும்புகிறது. தேவன் தேடுகிற யோபு எங்கே? உன் சொந்த குடும்ப பிரச்சனைகளிலேயே நாம் நிற்க முடியாவிட்டால் வரப்போகிற நாட்களில் நாம் எப்படி நிற்க முடியும்? தேவன் உங்களை அழைக்கிறார். அருமையான அண்ணே, அக்கா, குடும்பத்திற்குள் உள்ள கசப்பா, இன்றைக்கு அன்பு என்கிற வில்ல கையில எடுங்க. அது சகலவற்றையும் தாங்கும், அது சகலவற்றையும் அது பொறுத்து கொள்ளும். அதை எடுத்து நீங்கள் போராடி பாருங்கள், பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்க முடியும். வாலிப தம்பி, தங்கச்சி, அண்ணே, அக்கா, பரிசுத்த ஆவியினால் அக்னியாய் பற்றி எரிவதற்கு ஒரு தேவ மனிதன் இப்படி எழுதி இருந்தார். சிங்கம் ஏன் தானியேலை கடிக்க முடியவில்லை என்றால் ஆவிக்குரிய விதத்தில் அவர் எழுதியிருந்தார், அந்த சிங்கத்திற்கு கடிப்பதற்கு அங்கு மாம்சமே இல்லை. அர்த்தம் என்ன? சிங்கம் தன்னை தொடுவதற்கு ஒரு குற்றமும் அவனிடத்தில் இல்லை, மறைக்கப்பட்ட பாவங்கள் இல்லை, மன்னிக்க முடியாதபடி அழுத்தி வைக்கப்பட்ட பாவங்கள் இல்லை, துணிகரமான பாவங்கள் இல்லை. அவன் தைரியமாய் சொன்னான், நான் குற்றமற்றவன், ராஜாவே உமக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் குற்றமற்றவன். எப்படி ஐயா வாழ்ந்தான்? உள்ளுக்குள் பரிசுத்த ஆவி அக்னியாய் எரிந்து கொண்டிருந்தார். கடைசியாய் நோவா 120 வருஷம் ஆனாலும் அவன் விட்டு விடவில்லை. ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில நம்ம நல்ல பரிசுத்த ஆவியினுடைய பலத்தை பெற்றுக்கொண்டு நம்ம செல்ல போறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி வானத்தை நோக்கி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையின் நிலையற்ற தன்மை, என்னுடைய வாழ்க்கையின் மன நிலையிலே நான் தாக்கப்பட்ட நிலைமை, பகைவர்கள் என்னை வெறுத்தது நிமித்தம் உண்டான காயங்கள், இவைகள் எல்லாம் இனி என்னை தொடக்கூடாது சுவாமி. நான் இந்த சந்ததிக்கு ஒரு யோபு, நான் இந்த சந்ததிக்கு ஒரு தானியேல், நான் இந்த சந்ததிக்கு ஒரு நோவா, நான் அதை விட்டு கொடுக்க போவதில்லை. தேவன் தேடும் இந்த உத்தம மனிதர்களாய் நான் உறுதியாய் நின்று என்னுடைய காரியங்களை நான் சாதிக்க போகிறேன். என்னையே நான் முழுவதுமாய் நான் தரப்போகிறேன். பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே, அந்த அன்பினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. இந்த பேழையாகிய சபையை நானும் இணைந்து சரி செய்வதற்கு, நானும் தூர இடங்களிலே போய் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு, இயேசுவை பற்றி பிரசங்கிப்பதற்கு, சொல்லுவதற்கு நோவாவை போல எத்தனை நாட்கள் எனக்கு கொடுக்கப்படுகிறதோ அத்தனை நாட்களும் இதை செய்வதற்கு எனக்கு பலன் உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையிலே அப்படிப்பட்ட பலத்த கிரியைகள் நம்முடைய பகுதியிலே நடக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு சின்ன கோரஸை பாடி கடைசி ஜெபத்தை செய்து நாமல் முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. உன்னதத்தின் ஆவியினுடைய பலன் நம் மீது ஊற்றப்படும்படியாய் ஊற்றப்பட வேண்டுமே. உன்னதத்தின் ஆவி அந்த ஊற்றப்பட வேண்டுமே. உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரி